தாங்கப்பா, திருப்தியா எங்களை அனுப்புங்க இயேசுப்பா. உண்மையிலேயே மகளிரா இருக்கிற நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள், அப்படித்தானே? நம்மை விசாரிக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்ம பெண்கள் நிறைய நேரம் என்ன ஆசைப்படுவோம்னா, என்னைய பார்த்து யாராவது கேட்கணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும். இல்ல, ஆனா சில நேரம் நம்ம எதிர்பார்க்கிற நேரம் யாருமே நம்மள கண்டுக்கவே மாட்டாங்க. என்னை விசாரிக்க ஒரு அப்பா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அதுல உயிருள்ள வார்த்தையை வச்சிருக்காரு. ஸ்ரீ வியாபார கப்பலை போல இருக்கிறாளாம். கர்த்தருடைய விருப்பமே குடும்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறது தான். அப்ப தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் அந்த வேலை. போர்க்களத்துல இறங்கி போராடி தேவனை மகிமைப்படுத்துறாங்களாம். அவங்க தான் நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வர முடியும். வேணா நாங்க வீட்டுல இருக்கிறோம், அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன அதிசயம் இருக்குது, எங்க அதிசயம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுலதான் அதிசயமே இருக்கு. ஆமென். ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த நாளை நமக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம். உலகத்துல மகளிர் தினம் என்று சொல்லி ஒவ்வொரு விதமா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த மகளிர் தினத்தை நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம். ஆமென். ஒரு விசையாய் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே சொல்லுவோமா? நன்றி இயேசுவே. ஆமென். இந்த நாளை உண்மையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த கூடுகையின் ஆரம்ப ஜெபத்தை நமது சபையின் போதகரம்மா, பாஸ்டரம்மா அவர்கள் ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் எல்லாரும் இந்த நாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லாரும் ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா, உங்களை தேடி வந்திருக்கிறோம்ப்பா, உங்கள் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்கப்பா, திருப்தியாக எங்களை அனுப்புங்க இயேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். அன்புள்ள பிதாவே, இரக்கமுள்ள பிதாவே, கிருபை உள்ள பிதாவே, நல்ல பிதாவே, பரலோகத்தின் தேவனே, எங்களை படைத்து எங்களை ரட்சித்து தெரிந்து கொண்டு மீட்டு ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்த நம்முடைய அன்பு, தயவு, கிருபை, இரக்கம், நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த பெண்கள் தினமாகிய இந்த நாளிலே, விசேஷித்த நாளிலே நாங்கள் விசேஷித்த வண்ணமாய் உம்மை தேட ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் எங்களை மகிமையாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீங்கள் இடைபடுங்க, பேசுங்க. தெய்வ சமாதானம், தெய்வ அன்பு எங்களை நிரப்பட்டும். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் தெய்வ ஆவியாருடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய மகிமையின் ஆளுகை இருக்கட்டும். இந்த கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்தியாய் நிறைவாய் ஆசீர்வாதத்தை தந்து நீங்கள் அனுப்பும்படியாய் ஒவ்வொரு பகுதியும் நம்முடைய ஆளுகைக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். செய்தியாளரை கர்த்தர் பயன்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், பிதாவுடைய திட்டம் நிறைவேறட்டும். எங்களை தாழ்த்துவோர் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உண்மையிலேயே மகளிராக இருக்கிற நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள், அப்படித்தானே? ஆமேன்னு சொல்கிறவங்களாம் ஒரு கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். இந்த வேளையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்மேல் ஏஜி பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக இந்த இடத்துல வந்திருக்கிறதான நம் தேவாதி தேவனை வரவேற்கும்படியாக நம்ம எல்லாரும் கைகளை தட்டுவோமா? நல்லா கை தட்டுங்க. அடுத்தபடியாக நம்மை ஜபத்தில் தாங்கி வழிநடத்தி நமக்கு ஆவிக்குரிய வழிகாட்டியாக இருக்கிற நம்முடைய பாஸ்டர்மா அவர்களை வரவேற்கும்படியாக கைகளை தட்டுவோம். அடுத்து நம்முடைய பெண்கள் ஐக்கியத்துக்கு உறுதுணையாக இருந்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற சிஸ்டர் ஆக்னஸ் அவர்களை வரவேற்கும்படியாக நம்ம கைகளை தட்டுவோம். அடுத்தபடியாக இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக தேவ செய்தியை கொடுக்கிறதான பாஸ்டர்மா அவர்களை வரவேற்கும்படியாக நம் கைகளை தட்டுவோம். ஒரு சிலர் நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறீங்க. ஒரு சிலர் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு புதிதாக வந்த உங்கள் ஒவ்வொருவரையும், ஏற்கனவே பங்கு பெற்று இன்று மீண்டும் வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கும் விதமாக கைகளை தட்டி வரவேற்கிறோம். எங்கள் சபையின் விசுவாசிகளாக இருந்து எங்களோடு உறுதுணையாக இருக்கிற எங்கள் அன்பான விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கும்படியாக நாம் கைகளை தட்டுவோம். நன்றி. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நீங்கள் உற்சாகமாக கண்டுகளிங்க. இதே உற்சாகத்தோடு இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்துவராக. ஆமென்.
சிஸ்டர் ரெஜினா அவர்களுக்கு நல்ல கரங்களை தட்டி அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிப்போமா? அவங்க சபையில் பெண்கள் தலைவியாக இருந்து அழகாக அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ஷெட்யூல் பண்ணி அவங்க ஒரு குழுவாக சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நான் இன்னைக்கு அடிக்கடி கேட்பேன், ஹல்லேலூயா, ஆமென். இது உன்னை வரைந்து உன் கண்மணி போல என்னை காக்கின்றீர், ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா என்னை நீங்கள் எப்படி வச்சிருக்கிறீங்கன்னா உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்ம அடிக்கடி நம்ம உள்ளங்கையை பார்ப்போம்ல, பாருங்களேன் ஒரு தடவை உங்கள் உள்ளங்கையை. இல்லை, இந்த உள்ளங்கைக்குள்ள ஏசப்பா என்னை வரைந்து வைத்திருக்கிறார். இல்லை, அப்போ அடிக்கடி ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருப்பார், எந்நேரமும் பார்த்துட்டே இருப்பார். என் மகளுக்கு என்ன தேவை, அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எல்லாமே யாருக்கு தெரியும்? உங்கள் கணவருக்கு தெரியுதோ இல்லையோ, ஏசப்பாக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து உந்த கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து உந்த கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன்
நம்மை விசாரிக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆமென். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. இல்லை, உலகத்தில் உள்ள அப்பா சில நேரம் நம்மளை விசாரிக்காமல் இருக்கலாம். நம்ம பெண்கள் நிறைய நேரம் என்ன ஆசைப்படுவோன்னா, என்னைய பார்த்து யாராவது கேட்கணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும், இல்லை நல்லா தூங்குனியா, உனக்கு உடம்புக்கு எப்படி இருக்குது, இப்படிலாம் யாராவது விசாரிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். ஆனால் சில நேரம் நம்ம எதிர்பார்க்குற நேரம் யாருமே நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. இல்லை, பெத்த பிள்ளைகளும் சில நேரம் கேட்க மாட்டாங்க, கணவரும் கேட்க மாட்டாரு, விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் எப்போதும் நம்மளை விசாரிக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். யாரு? ஏசப்பா. ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் மற்ற கடவுளெல்லாம் அவங்க எப்படி கூப்பிட்றாங்கன்னு தெரியல, ஆனால் இயேசுவை மட்டும் நம்ம எப்படி கூப்பிடுறோம்? ஏசப்பா, இல்லை அப்பான்னு நம்ம கூப்பிடுறோம். ஹல்லேலூயா, ஆமென். என்னை விசாரிக்க ஒரு அப்பா இருக்கிறார். ஆமென். எல்லா நேரத்துலையும் என்னை விசாரிக்க யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, என்னை விசாரிக்க அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு பாடலை பாட போறோம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், உன்னதரின் மகிமை என்மேல் உதைத்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். ஹல்லேலூயா, ஆமென். பலவிதமான சிறையிருப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். சிறையிருப்புன்னு சொல்லும் போது என்னால் செயல்பட முடியலையே, இல்லை நான் நல்லா படித்தேன், இல்லை இப்படி ஆகணும்னு நினச்சேன், அப்படி ஆகணும்னு நினச்சேன், சம்பாதிக்கணும்னு நினச்சேன், அப்படி பண்ணணும்னு நினச்சேன், வெளியில் சொல்கிறது இல்லை, இல்லை எல்லாரையும் தனிப்பட்ட விதத்தில் கேட்டு பார்த்தா தான் தெரியும். சரி, இப்படிலாம் ஆசைப்பட்டேங்க, என் ஆசை நிறைவேறலைங்க. நம்மெல்லாம் பெரிய தியாகிகள், இல்லை என்ன பண்ணுறோம்? பிள்ளைக்காக தியாகம் பண்ணுறோம், புருஷனுக்காக தியாகம் பண்ணோம். ஒரு சாப்பாடு சமைச்சா கூட என்ன பண்ணுறோம்? ஒரு நல்ல சாப்பாடு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிக்கன் கிரேவி செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? ஐயோ என் பிள்ளை சாப்பிடட்டும், ஐயோ என் கணவர் சாப்பிடட்டும். கடைசியில் பார்த்தா அதில் ஒன்றுமே இருக்காது. இல்லை, நிறைய நேரம் என்ன பண்ணுறோம்? சாப்பாடை கூட நம்ம தியாகம் பண்ணுகிற தியாகிகளாக தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். ஏமா உங்களுக்கு வேண்டாமாம்மா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லிடுவோம்? ஐயோ வேணாம், எனக்கு பிடிக்காது. இல்லை, ஆனால் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா தான் இருக்கும். இல்லை, எனக்கெல்லாம் சாக்லேட்னா ரொம்ப இஷ்டம். எப்போனாலும் சாக்லேட்னா யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஆனால் என் பிள்ளை வந்து கேட்கும் போது இல்லை இல்லை வேணாம் நீ சாப்பிடு. இல்லை, அப்படிப்பட்ட தியாகிகளாக தான் இருக்கிறோம். அநேக காரியங்களை நம்ம இழக்கிறோம் இந்த உலகத்தில். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி நாம் பறக்கிற ஒரு காலம், உயர எழும்புகிற ஒரு காலம். ஆமென். நம்ம இந்த உலகத்துல பல காரியங்கள்ல நம்ம அடக்கப்பட்டாலும் கிறிஸ்துவுக்காக எழும்பும்படி நாம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். தம்முடைய ஊழியத்தை செய்யறதுக்கெல்லாம் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா நம்மளை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் ஆண்டவரோடு சேர்ந்து இயேசுவோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை அப்படியே கீழே அவர் பார்க்க போறதில்லை, நம்மளை எல்லாம் உயர்த்தி ஆண்டவர் பார்க்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாடலை நம்ம பாடி விசுவாசத்தோடு கூட, என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது, உன்னதரின் மகிமை என்மேல் உதித்ததால் நான் சிறகடித்து பறக்க போகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி. இது செட்டைகளை விரிக்கும் காலம், நான் உயரங்களில் பறக்கும் காலம். செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே சொல்லுவோமா? உயரே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறைகளைத்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறைகளைத்து பறந்திடுவேன். மேலே உயரே மேலே உயரே உயரே உயரே
விட்டது, வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது, மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே, மேலே உயரே, உயரே, உயரே நான் பறப்பேன். 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 இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்காலில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்காலில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே, மேலே உயரே, உயரே, உயரே நான் விசுவாசத்தோடு சொல்வோமா? நான் உயரே பறப்பேன் என் இயேசுவுக்காய். உயரே, உயரே நான் பறப்பேன். உயரே, 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 உயரே, உயரே நான் பறப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு? ஆமென். நான் கீழே அடங்கி இருக்க நான் படைக்கப்படவில்லை. ஏதோ கிச்சன்ல அமைதியா சமையல் மட்டும் பண்ண நான் படைக்கப்படவில்லை. இயேசுவுக்காக உயரே பறக்க நான் ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்றவங்க நல்ல சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உங்க ஒவ்வொருவரை குறிச்சும் ஆண்டவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. ஆமென். அந்த பிளானை நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படி, உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீங்க ஒரு பிளெஸ்ஸிங்கா இருக்கும்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு பாடலை பாடி நம்ம முடிக்க போகிறோம். விழித்தெழு நீ பெண்ணே, நீ மௌனமா இராதே. அதில் ஒரு சின்ன ஆக்ஷன் மட்டும் பண்ணுவாங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஆமென். இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். ஆமென். நாம் அமைதியா இருந்த நாட்கள் போதும், நம்ம எல்லாரும் செயல்படுகிற ஒரு நாட்களுக்குள்ள வந்துட்டோம். ஆமென். நம்ம பெண்கள் எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள். சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து, சாதிக்க பிறந்தவர்கள். ஆமென். யார் என்ன வேணா சொல்லலாம், யார் நம்மளை பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம். நீ ஒழுங்கா படிக்கலன்னு சொல்லலாம், நீ ஒழுங்கா சமைக்கலன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் பார்வையில நம்ம எல்லாம் ஒரு பெரிய திட்டத்தோடு படைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்களேன், விழித்தெழு நீ பெண்ணே, நீ மௌனமா இராதே. இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். ஆக்ஷன் பண்ணோம். கொஞ்சம் மேலே ஏறி நின்னுட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுல ஏறி நின்று, நீ தேவனால் அழைக்கப்பட்டவள். யாரு பாத்தீங்களா? பெண்களை சொல்ல சொன்னா அங்கிருந்து ஒரு ஆண் சொல்லுது, நான் தேவனால் அழைக்கப்பட்டவன். இல்ல, நீங்க சொல்லுங்க சத்தமா, நான் தேவனால் அழைக்கப்பட்டவள். என்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவரே. தேவ சபையால் உருவாக்கப்பட்டவள். என்னை பயன்படுத்துபவர் அவரே. ஆமென். இந்த பாடலை நம்ம பாடலாமா? அவங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுவாங்க. இந்த சைடு ஒரு 2 பேர் வந்துருங்க. அவங்க ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு தடவை பாருங்க, அடுத்த தடவை நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறீங்க. நம்ம இதை பாடலை எதுக்காக பாடுறோம்னா, ஏதோ ஒரு ஜாலியா பாடுறாங்க அப்படி இல்லை. அந்த பாடலை பாடும்போதே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும். கடவுள் என்னை எதுக்காக இந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டம் நிறைவேறணும்ப்பா. இல்லை, என் பிள்ளைங்க எழும்பி சொல்லணும், அம்மா நீங்கள் தாம்மா. இல்லை, இப்போ சொல்லலைனாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு நாள் சொல்லணும், அம்மா உங்களால தாம்மா நான் இந்த இடத்துல இருக்கிறேன். இல்லை, பைபிளில் சொல்லியிருக்கு, பிள்ளைகள் எழும்பி பாக்கியவதி என்று சொல்வார்களாம். இல்லை, புருஷன் சொல்வாராம், உலகத்தில் உன்ன மாதிரி ஒரு குணசாலியான பெண்ணை, ஒரு நல்ல பெண்ணை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லுவாங்களாம். இப்போ எத்தனை பேரோட புருஷன் அப்படி சொல்லுவாங்க? சொல்கிறாங்களா? நிச்சயமாக ஒரு நாள் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை நாம் பாடுவோம்.
விழித்தல நீ பெண்ணே நீ மௌனமாயிராதே, விழித்தல நீ பெண்ணே நீ மௌனமாயிராதே. ஒன்றாய் செயல்படவா இணைந்து கட்டுவோம் வா, ஒன்றாய் செயல்படவா இணைந்து கட்டுவோம் வா. அனல் கொண்டு நீ எழுப்ப, அனல் மூட்டி நீ எழுப்ப, அனல் கொண்டு நீ எழுப்ப, அனல் மூட்டி நீ எழுப்ப. இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். நீ தேவனால் அழைக்கப்பட்டவள், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவரே. தேவ சபையால் உருவாக்கப்பட்டவள், உன்னை பயன்படுத்துவதும் அவரே. நீ தேவனால் அழைக்கப்பட்டவள், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவரே. தேவ சபையால் உருவாக்கப்பட்டவள், உன்னை பயன்படுத்துவதும் அவரே. அனல் கொண்டு நீ எழுப்ப, அனல் மூட்டி நீ எழுப்ப, அனல் கொண்டு நீ எழுப்ப, அனல் மூட்டி நீ எழுப்ப. இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். தெபொராலே நீ எழும்பு, இன்னொரு தெபொராலை எழுப்பு. எஸ்தரே நீ எழும்பு, இன்னொரு எஸ்தரை எழுப்பு. தெபொராலே நீ எழும்பு, இன்னொரு தெபொராலை எழுப்பு. எஸ்தரே நீ எழும்பு, இன்னொரு எஸ்தரை எழுப்பு. அனல் கொண்டு நீ எழுப்ப, அனல் மூட்டி நீ எழுப்ப, அனல் கொண்டு நீ எழுப்ப, அனல் மூட்டி நீ எழுப்ப. இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். விழித்தல நீ பெண்ணே நீ மௌனமாயிராதே, விழித்தல நீ பெண்ணே நீ மௌனமாயிராதே. ஒன்றாய் செயல்படவா இணைந்து கட்டுவோம் வா, ஒன்றாய் செயல்படவா இணைந்து கட்டுவோம் வா. ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று நீங்களும் நல்ல ஆக்ஷன் பண்ணி மனசுல ஒரு நம்பிக்கையோடு கூட நானும் விழித்து எழும்ப போகிறேன் இயேசுவுக்காய். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆக்ஷன் பண்ணுவீங்களா? இங்க இருந்து பார்ப்பேன் யார் ஆக்ஷன் பண்றீங்கன்னு. ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். விழித்தல நீ பெண்ணே நீ மௌனமாயிராதே, விழித்தல நீ பெண்ணே நீ மௌனமாயிராதே. ஒன்றாய் செயல்படவா இணைந்து கட்டுவோம் வா, ஒன்றாய் செயல்படவா இணைந்து கட்டுவோம் வா. அனல் கொண்டு நீ எழுப்ப, அனல் மூட்டி நீ எழுப்ப, அனல் கொண்டு நீ எழுப்ப, அனல் மூட்டி நீ எழுப்ப. இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். நீ தேவனால் அழைக்கப்பட்டவள், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவரே. தேவ சபையால் உருவாக்கப்பட்டவள், உன்னை பயன்படுத்துவதும் அவரே. நீ தேவனால் அழைக்கப்பட்டவள், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் அவரே. தேவ சபையால் உருவாக்கப்பட்டவள், உன்னை பயன்படுத்துவதும் அவரே. அனல் கொண்டு நீ எழுப்ப, அனல் மூட்டி நீ எழுப்ப, அனல் கொண்டு நீ எழுப்ப, அனல் மூட்டி நீ எழுப்ப. இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். தெபொராலே நீ எழும்பு, இன்னொரு தெபொராலை எழுப்பு. எஸ்தரே நீ எழும்பு, இன்னொரு எஸ்தரை எழுப்பு. தெபொராலே நீ எழும்பு, இன்னொரு தெபொராலை எழுப்பு. எஸ்தரே நீ எழும்பு, இன்னொரு எஸ்தரை எழுப்பு. அனல் கொண்டு நீ எழுப்ப, அனல் மூட்டி நீ எழுப்ப, அனல் கொண்டு நீ எழுப்ப, அனல் மூட்டி நீ எழுப்ப. இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். இதுவே இறுதி காலம், நாம் அனைவரும் செயல்படும் நேரம். விழித்தல நீ பெண்ணே நீ மௌனமாயிராதே, விழித்தல நீ பெண்ணே நீ மௌனமாயிராதே. ஒன்றாய் செயல்படவா இணைந்து கட்டுவோம் வா, ஒன்றாய் செயல்படவா இணைந்து கட்டுவோம் வா. அனல் கொண்டு நீ எழுப்ப, அனல் மூட்டி நீ எழுப்ப, அனல் கொண்டு
கிளாப் பண்ணிக்கோங்க. ஆமென். பரலோகத்துல இருந்து ஆண்டவர் பார்த்துருப்பாரு இல்ல, ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, என் மக்கள் எவ்வளோ அழகா எவ்வளோ நம்பிக்கையோடு கூட இல்லை எவ்வளோ சந்தோஷமா பாடிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே ஆண்டவர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். தொடர்ந்து நம்ம இந்த பாடல் நேரத்தில் நம்ம முடிச்சிடுறோம். எல்லாம் உட்காருங்க. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி ஜெபித்து நம்ம அடுத்த ப்ரோக்ராம் நம்ம போக போகிறோம். கண்களை மூடி நம்ம பாடலில் பாடினது மட்டும் இல்லை ஏசப்பா, ஹல்லேலூயா, நாங்கள் பாடினது போலவே உமக்காய் நாங்கள் எலும்ப எங்களுக்கு கிருபை தாங்க. ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிற பெண்களில் சோர்ந்து போய் எனக்குன்னு யார் இருக்கா, கடைசி வரைக்கும் நான் உழைக்கணுமா, எனக்கு ஒரு ரெஸ்ட் இல்லையே. இன்னைக்கு பெண்கள் தினத்தை சந்தோஷமா கொண்டாடுறோம். ஆனா உண்மையாய் இருதயத்துல சந்தோஷம் இல்லாம கவலையோடு ஒரு சிலர் நீங்க இந்த இடத்துல வந்திருப்பீங்க. கரங்களை உயர்த்தி ஏசப்பா, ஹல்லேலூயா, நீங்க என்ன விசாரிக்கிறவரா எனக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறீரப்பா. என்னை குறித்து நீங்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதை செயல்படுத்த எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எனக்கு ஞானம் தாங்கப்பா. மற்றவங்க எனக்கு ஞானம் இல்லைன்னு மற்றவர்கள் என்னை பார்த்து சொல்லலாம். ஆனால் உங்க பார்வையில நான் விசேஷமானவளா இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை நீர் தேர்ந்தெடுத்தபடினாலதான் இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் அதை நம்புறேன்ப்பா. சொல்லுங்க, நான் அதை நம்புறேன் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் என்னை நடத்துவீர் ஆண்டவரே. இறுதி வரை என்னை நடத்துவீர் ஆண்டவரே. என்னை என் குடும்பத்தார் பாக்கியவதி என்று சொல்லும் வரை என்னை நீங்க உயர்த்தி கொண்டே இருப்பீங்கப்பா. என்னை மேன்மையாக வைப்பீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நாள் அநேகருக்கு முன்பாக என்னை நீர் உயர்த்துவீர் ராஜா. உங்களை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. உங்களை விசுவாசிக்கிறேன் அப்பா. உமக்கே நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இப்படி நாங்கள் சேர்ந்து ஆராதிக்க பாட இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதியும். தேவ வார்த்தை எங்கள் பாஸ்டர்மா மூலமாய் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உடைய கிருபை உள்ள கருத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக இந்த ஆலயத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. நாங்கள் உமக்கு என்று காத்திருக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருந்தா நல்லா பல்லெல்லாம் தெரியணும். நல்லா சிரிங்க பார்க்கலாம். ஒரு சில பேர் பல்லே தெரியல. பல்லு இருக்கா இல்லையா? பல்லு இருக்கிறவங்களாம் நல்லா சிரிங்க. ஆமென். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ சகோதரி ஆனந்த் செல்வி அக்கா வந்து அவங்க நமக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போறாங்க. நம்ம எல்லாம் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? மறுபடியுமாக எங்கள் கர்மேல் ஏஜி சபையின் மூலமாக இன்றைக்கு மகளிர் தின விழாவை கொண்டாடும்படியாக வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம இப்போதைக்கு ரோடுலையோ நம்ம டூ வீலர்லையோ பஸ்லையோ போனால் ஒரு வாசகம், அதாவது ஒரு வேர்டிங்ஸ் இருக்கும். அது பார்த்தோன்னா நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னா அது நமக்கு மறக்காது. இப்போலாம் அதையும் தாண்டி என்ன வந்துருச்சுன்னா, ஸ்டேட்டஸில் யாருக்காவது பிடிச்சிது, நம்ம இப்போ கஷ்டத்தோடு இருக்கோன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாசகம் வந்ததுன்னா நம்ம ஸ்டேட்டஸில் வைப்போம். இது நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வைப்பீங்க. ஆனால் அந்த சூழ்நிலைகள் நம்மளுக்கு மாறும்போது அந்த வார்த்தை நம்மளை விட்டு மறைஞ்சு போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுக்க போகிறேன். அது உங்களை விட்டு மறையாது, மாறாது. நீங்கள் எல்லாரும் வாயை திறந்து நான் சொல்கிறத சொல்லும்போது ஆண்டவர் அதில் உயிருள்ள வார்த்தையை வச்சுருக்காரு. அது உங்களுக்கு பெரிய, நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் வீட்டில் வேலை பார்க்கும்போதோ என்ன செஞ்சாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் இந்த வட்டை நீங்கள் மகளிர் தினத்துக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். ஆசீர்வாதம்னா செழிப்பு. நீங்கள் என்ன நினச்சி அந்த வார்த்தையை சொல்கிறீங்களோ ஆண்டவர் அதே போல் செய்வார். இப்போ நான் உங்களுக்கு ஆக்ஷன் சொல்லித்தரேன். இப்போ நல்ல ஆக்ஷனோட பாட்டு படிச்சிட்டிங்க. நான் ரொம்பலாம் ஆக்ஷன் சொல்ல போகிறதில்ல, சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். நீங்கள்னு சொன்னால் நம்ம எப்போவுமே அடுத்தவங்களை கை காட்டுவோம், அப்படி தானே? ஆனால் இந்த வட்டம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நீங்கள்னா உங்களை கை காட்ட போகிறீங்க. இப்படி நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நானுன்னா இயேசு உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கார். இப்போ எத்தனையோ பேரை நம்ம ஒவ்வொரு நாளும் வீட்டில் கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக நம்ம வேலை பார்க்குறோம். ஆனால் யாராவது ஒரு நாளாவது நம்மளை தேடி நீ என்ன சாப்பிட்டியா,
நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கலன்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஆனா நம்மளை படைச்ச ஆண்டவர் நம்மளை தேடி வந்திருக்காராம், நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்காராம். நம்ம ஒவ்வொருவருடைய பேரையும் சொல்லி அவர் தெரிஞ்சு வச்சிருக்காராம். அதுதான் இந்த வார்த்தையோட, இந்த வசனத்தோட அர்த்தம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அப்போ வைக்கும்போது இப்படி சொல்லணும், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் என்ற இடத்துல இயேசு உங்களை தெரிந்து கொண்டார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இதை இன்னும் ஒரு தடவை சொல்லித்தரேன், நம்ம எல்லாரும் அப்புறம் சத்தமாக சொல்ல போகிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இப்போ நீங்கள் மட்டும்தான் சொல்ல போறீங்க. ஆக்ஷனோட சொல்லலாமா? சத்தமாக சொல்லலாமா? சொல்லுங்க பாப்போம். அப்படியே ஒரு நிமிஷம் எந்திரிச்சு பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்ல போறீங்க. கையை பிடிச்சி ஒன்று போல ஆரம்பிக்கலாமா? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த வார்த்தையை நீங்க எப்பவுமே மனசுல ஞாபகம் வச்சிருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்திருக்கிறதுக்கு மேல ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்கள். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னா, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் யார்? தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் யார்? இன்னும் 2 அணியினர் வந்திருக்காங்க. ஒன்று வேலைக்கு செல்பவர்களே அப்படின்னு இவங்க பேச வந்திருக்காங்க. இவங்க வீட்டில் இருப்பவர்களேன்னு பேச வந்திருக்கிறாங்க. இந்த வேலைக்கு செல்பவர்களே என்ற அணியினர் சிஸ்டர் ஷீலா, சிஸ்டர் பிளஸ்ஸி, சிஸ்டர் தங்கம். வீட்டில் இருப்பவர்களே என்று பேச வந்திருக்கிறார்கள் சிஸ்டர் முத்துச்செல்லா, சிஸ்டர் சித்ரா, சிஸ்டர் கஸ்தூரி. இப்போ 2 அணியினரும் போட்டி போட போறாங்க. நாங்கள் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு வேலைக்கு செல்கிற பெண்கள் பேசுவாங்க. அடுத்து வீட்டில் இருக்கிற பெண்கள் பேச போறாங்க. இப்போ முதல்ல வேலைக்கு செல் பெண்கள் நாங்களே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் அப்படின்னு பேச வர்றாங்க சிஸ்டர் ஷீலா அவர்கள். வாங்க வாங்க பேசுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே பட்டினத்தை காண வந்திருக்கிற எல்லா பெண்களையும் நாங்கள் கர்மேல் ஏஜி சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடுறோம் இல்லையா? பெண்களாகிய நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம திறமைகளை எப்படிங்க வெளிப்படுத்த முடியும்? வேலைக்கு சென்றால் தானே நம்ம எல்லாம் வெளிப்படுத்த முடியும். நடுவர்களே, நீதிமொழிகள் 31 அதிகாரத்தில் குணசாலியான ஸ்திரீயை பற்றி போட்டிருக்கு. எதிரணியர்களே, நீங்களும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. குணசாலியான பெண் இருட்டோடு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு தன்னோட வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள், தன்னுடைய வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள்னு போட்டிருக்கு. வீட்டில் இருக்க பெண்கள் எத்தனை பேர் இருட்டோட 6 மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறீங்க? 7 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. ஆமாம், நினச்சா எந்திரிப்பாங்க, நினச்சா வேலை செய்வாங்க, நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் அந்த குணசாலியான ஸ்திரீ பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, குணசாலியான ஸ்திரீ வியாபார கப்பலை போல இருக்கிறாளாம். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கிறாள். அவளோட கை எப்பயும் சும்மாவே இருக்காது, எதையாச்சும் ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பாளாம். சணநூல் ராட்டினத்தில் தன் கைகளை வைக்கிறாள், தன்னுடைய வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்குறாள், அப்புறம் நிறைய வேலை பார்க்குறாள். நடுவர் அவர்களே, அதே போல் வேலை செய்கிற பெண்களும் நாங்களும் என்ன பண்ணுறோன்னா, சுறுசுறுப்பாக இருக்கிறனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வீடு வாங்க முடியுது, கார் வாங்க முடியுது. குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுறான்னா வயல் சோம்பேறியா தூங்குவாங்க. குணசாலியான ஸ்திரீ வயல் வாங்குறா, திராட்சை தோட்டத்தை வாங்குறா அப்படின்லாம் பைபிளில் போட்டிருக்கு. நடுவர் அவர்களே, நாங்கள் சுறுசுறுப்பாக இருக்க போய் தான் நாங்கள் வீட்லேயும் வேலை செய்கிறோம், வெளியிலையும் வேலை செய்கிறோம். எங்களுக்கு கொடுத்த திறமைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம், தேவனையும் நாங்கள் கனப்படுத்திருக்கோம். இங்கே வந்திருக்க பெண்கள் எல்லாரும் நீங்களே சொல்லுங்கள், நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி வளர்க்குறோம்? ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறோம்? நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்கன்னு சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? நல்ல வேலைக்கு போகணுன்றதுனால தான். ஒருத்தரை டாக்டர் ஆக்கணும், ஒருத்தர் இன்ஜினியர் ஆக்கணும், இப்படி தானே நம்ம சொல்லி படிக்க வைக்கிறோம். ஆமாம் நடுவர்களே, டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி இது பண்ணுறோம். பைபிள்லையும் தொற்கால்ன்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெண்மணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வாழ்நாள் முழுவதும்
துணிமணிகளை தைத்து கொடுத்தாங்களாம். அந்த காலத்தில் அங்கிகள், அவங்களுக்கு தேவையான எல்லா துணிமணியும் தைத்து கொடுத்து என்ன மற்றவங்களுக்கு தான தர்மங்கள்லாம் செய்து வந்தாங்களாம். நிறைய நற்கிரியைகள் செய்து வந்தாங்களாம். அது நல்ல கிரியைகள்னா யார்ட்டையும் காசு வாங்காமல் பணம் வாங்காமல் நிறைய பேருக்கு உதவி செய்தாங்க. அவங்க வயோதிப காலத்தில் இறந்தும்போது அந்த பெண்ணுக்காக நிறைய பேர் அழுதாங்க. ஏன் அழுதாங்க? அவங்களோட நல்ல காரியங்கள் நிமித்தம். எது எப்படி வந்தது? வேலை செய்ய போய் தான் வந்தது. அதனால் வேலை செய்யும் பெண்களே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் என்று கூறி இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. இப்போ வேலைக்கு செல்லும் பெண்கள் நாங்கள் என்னென்னா இருட்டோடே எந்திரிப்போம், வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துருவோம், நாங்கள் கார் வாங்குவோம், பங்களா வாங்குவோம் அப்படின்னு பேசினாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சிஸ்டர் முத்துச்செல்லா அவர்கள். எங்கள் பட்டிமன்றத்தை காண வந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் முதல்ல ஆதாம் ஏவாளை படைச்சு குடும்பத்தை தாங்க உருவாக்குனாரு. ஒரு பெண்ணோட கையில குடும்பம் தான் முதல்ல கொடுக்கப்பட்ட முதல் ஊழியம். அது எங்க எதிரணியில இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி தெரியும்? நாங்க 6 மணி வரையும் தூங்குறோமா? இவங்க தான் சுறுசுறுப்பானவங்களாம், திறமையா இருக்காங்களாம். நீங்க தூங்கலையா? இங்க வந்திருக்கிற வீட்டுல இருக்க பெண்கள்லாம் நீங்க சொல்லுங்க, நம்மளாம் 6 மணி வரையும் தூங்குறோமா? காலையில அப்படி தூங்குனா அங்க ஒரு ஆள் வண்டி சாவிய காணா, ஒரு பிள்ளை புக்க காணா, சூவ காணான்னு கேக்குது. அதெல்லாம் யாரு எந்திரிச்சு பாக்குறது? நம்ம தூங்குனா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா? எல்லார் வீட்லயும் இப்படி நடக்காது. அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பைபிள்ல கூட தீத்துன்ற அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல என்ன சொல்லுதுன்னா, பெண்களாகிய நீங்கள் உங்கள் கணவரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் அன்புள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டிலே தரித்திருக்கிறவர்கள். நடுவர் அவர்களே நல்லா கேளுங்க, வீட்டிலே தரித்திருக்கிறவங்க வீட்டில தங்கி இருந்து குடும்பத்தை பாக்குறவங்க. அவங்க வீட்டிலே இருப்பாங்க, வெளியே போவாங்க. அவங்க தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னு அப்படின்னு சொல்லி பைபிளே சொல்லுதுங்க. அதை விட்டுட்டு இவங்க வீடு வாங்கணும் கார் வாங்கணும்லாம் சொல்றாங்க. ஏன் வீட்டுல இருக்கிறவங்க நம்ம கிட்ட எல்லாம் வீடு வாச கார்லாம் இல்லையா? பைபிள்ல கூட ஒரு கதை இருக்குங்க. சூனேம்ன்ற ஒரு ஊர்ல ஒரு பெண் இருந்தாங்க. அவங்கள எப்படி அந்த காலத்துல கூப்பிடுவாங்கன்னா கணம் பொருந்திய ஸ்திரீன்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா என்னன்னா பெரிய பணக்காரங்கள தான் அப்படி கூப்பிடுவாங்க. அந்த அம்மா வீட்டுல இருந்தாலும் தன்னுடைய கணவர் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வாதமா நடத்திட்டு வந்தாங்க. அப்ப அவங்க கணவர் வயல்ல இருக்கிறப்ப அவங்க பிள்ளைக்கு திடீர்னு முடியாம போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு அவர் உடனே வேலைக்காரங்க கிட்ட பிள்ளைய கொடுத்து தன் தாயிட்ட கொடுத்து விடுறாரு. எந்த நம்பிக்கையில கொடுத்து விடுறாரு? நம்ம மனைவி வீட்டுல இருப்பா, நம்ம பிள்ளைய காப்பாத்திருவா, அதுக்கு எதுவும் ஆகாதுன்ற நம்பிக்கையில தான் கொடுத்து விடுறாரு. அதே மாதிரி அந்த அம்மா அந்த பிள்ளை முடியலைன உடனே கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வீட்டுக்கு வர வச்சு ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையோட உயிரை காப்பாத்தி கொடுப்பாங்க. அப்ப நாம் வீட்டுல இருக்கிறதுனால தாங்க நம்ம குடும்பத்துல யாருக்காச்சும் ஒண்ணு முடியலைன்னா உடனே நம்ம வேலையில இருந்தாலும் லீவ் போட்டு வந்துருவாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். நடுவர் அவர்களே, அவங்க மேலதிகாரிகிட்ட அனுமதி கேட்டு அவங்க வரதுக்குள்ள குழந்தைக்கு என்னமாச்சு ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறது? குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு மனத்திடம். அதனால தேவன் வீட்டுல இருக்கிற பெண்களை நம்பி தான் குடும்பத்தை கொடுத்திருக்காரு. கணவரை பிள்ளைகளை எல்லாம் நம்மளை நம்பி தான் கொடுத்திருக்காரு. அவங்கள பாதுகாக்கிறது, அவங்கள நல்லபடியா அந்த குடும்பத்தை நடத்துறது நம்ம பெண்கள் கையில தான் இருக்கு. அதுவும் போல பெண்களுக்குரிய இயல்பான குணமே உபசரிக்கிற குணம் தான். அந்த பெண் கூட கர்த்தருடைய ஊழியக்காரங்களை நல்லா உபசரிச்சு அவங்களுக்கு வீடு கொடுத்து அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்திச்சாங்க. வேலைக்கு செல்பவங்களுக்கு உபசரிக்கவே தெரியாதான். ஆமா, அவங்க வீட்டுக்கு வரவங்க எதை நம்பி வராங்க? ஒரு பெண் வீட்டுல இருக்காங்க, அவங்க நம்மள நல்லா கவனிப்பாங்கன்னு தான் வராங்க. அந்த பெண் வீட்டுல இருக்கறனால தான் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்காங்க. கர்த்தருடைய விருப்பமே குடும்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறது தான். அதனால வீட்டில் இருக்கிற பெண்களே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று தீர்ப்பு வழங்குமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்ப வீட்டில் இருப்பவர்கள் என்ன பேசுனாங்க? நாங்க தான் குடும்பத்துக்கு பொறுப்பு, நாங்க தான் குடும்பத்தை கவனிச்சுக்கிடுறோம், கணவரை கவனிச்சுக்கிடுறோம், பிள்ளைகளை கவனிச்சுக்கிடுறோம், இவங்க எல்லாம் கவனிக்கவே மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு எதிரணியினர் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். சிஸ்டர் பிளஸ்ஸி அவர்கள். இங்கு கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் யார் என்றால் வேலைக்கு செல்லும் பெண்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். எதிரணியினர் சொல்றாங்க அவங்க தான் குடும்பத்தை கவனிக்கிறாங்க, பிள்ளைகளை கவனிக்கிறாங்க, அதை கவனிக்கிறாங்க, இதை கவனிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. வேலைக்கு போறவங்க எத்தனை பெண்கள் வந்திருக்கீங்க? நம்மலாம் குடும்பத்தை கவனிக்கிறது இல்லையா? பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லையா? கவனிப்பீங்க. அவங்களுக்கு நம்ம மேல பொறாம, நம்ம டெய்லி விதவிதமா சேலை கட்டிட்டு பேக் போட்டு போறோம்ல, அதை பார்த்து அவங்க பொறாமையில அப்படி சொல்லுறாங்க. நம்மளும் வேலைக்கு போற பெண்களாகிய நம்மளும் அதிகாலையில் சீக்கிரம் எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு பிள்ளைகளையும் கவனிச்சுட்டு நம்ம
வேலைக்கும் சரியான நேரத்துக்கு போய் நம்ம வேலையை சரியா செஞ்சுட்டு வரோம். கொலேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல தேவனாகிய கர்த்தரை சேவிக்கிறதுனாலே தேவன் நமக்கு பலனை தருகிறார். தேவன் நமக்கு பலனை கொடுக்கறனால தான் நம்ம வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு வேலை போகிற இடத்துலையும் நம்ம வேலையை என்ன செய்ய முடியுது, சரியா செய்ய முடிகிறது. நீங்கள் எத்தனை பேர் டிகிரி படிச்சுட்டு நல்ல படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கீங்க? உங்களால் நீங்கள் நினைப்பீங்க இது வேலையும் தேவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் தான். நம்மளும் படித்து முடிச்சுட்டு நம்ம திறமையை வெளிக்காமிக்கணும்னா வேலைக்கு போனால் தான் நம்ம திறமைகளை வெளிக்காண முடியும். நீங்கள் நினைப்பீங்க நம்ம படிச்சிருக்கோமே வேலை கிடைக்கல, இப்படி வீட்டிலேயே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பாத்திரம் விளக்கிட்டு துணியை துவச்சிட்டு இப்படி இருக்கிறோமே, நீங்கள் எவ்வளோ கவலைப்பட்டிருப்பீங்க. அப்போ தேவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் தான் அந்த வேலை. அந்த வேலையையும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம திறமையை சரியாக பயன்படுத்தணும். வேதத்தில் தெபோராள் என்ற பெண் இருந்தாங்க. அவங்க பெண்கள் யாரும் செல்ல கூட முடியாத இடமாகிய போர்க்களத்துக்கு சென்று வெற்றி பெற்று தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அதே போல தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் தான் வேலை. அந்த வேலை அவங்களுக்கு கிடைக்கலன்னு அப்படி அவங்க சொல்றாங்க. அதனால தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வெளியிலையும் பயன்படுத்துகிறோம், வீட்லேயும் பயன்படுத்துகிறோம், நம்மளும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அதனால தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் என்றால் வேலைக்கு செல்லும் பெண்களே. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் என்றால் வேலைக்கு செல்லும் பெண்களே என தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நடுவர் அவர். வேலைக்கு செல்பவன்ட்ட நிறைய திறமை இருக்கான். அவங்க தான் என்ன செய்கிறாங்களாம், போர்க்களத்துக்கு போகிறாங்களாம், வெளியே போய் எல்லாமே பார்க்குறாங்களாம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சிஸ்டர் சித்ரா அவர்கள் இப்பொழுது பேச வருவார்கள். வாங்க வாங்க. பட்டிமன்றத்தை ஆர்வமாக கவனித்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என் அன்கணிந்த வணக்கம். வேலைக்கு செல்ற பெண்களுக்கு என்ன பேசணுன்னே தெரியல. எப்படி தெரியும்? வெளியில போய் ஆசீர்வாதமா இருக்காங்களாம், போர்க்களத்துல இறங்கி போராடி தேவனை மகிமைப்படுத்துறாங்களாம். ஆனால் வேதம் சொல்லுது வீட்டை கட்டுகிற பெண் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவள் என்று. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு 14:1. புத்தியில ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தன் கைகளினால் எடுத்து போடுகிறாள். புத்தியில்ல ஸ்திரீயா நாங்கள் தான் வீட்டில் இருந்து என்ன செய்கிறோம், குடும்பத்தை நல்லா கட்டுறோம். ஆனால் வேலைக்கு செய்கிற பெண்கள் என்ன செய்கிறாங்க, தன் கணவரை கவனிக்கிறது இல்லை, பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. அதனால் குடும்பமே சீரழிந்து வருகிறது. நடுவர் அவர்களே, இவங்க வேலைக்கு போகிறோம்னு சொல்கிறாங்களே, இவங்க கையில் ஏடிஎம் கார்டு இருக்கான்னு கேளுங்க. இருக்கும். என்ன நீங்க இருக்குமா? ஆமாம், கணவர் கையில் கொடுத்துட்டு இவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் இவங்க சம்பாதிக்கிறவங்கனால பிள்ளைகளுக்கு அவங்க விருப்பப்படி எது வேணாலும் வாங்கி தரலாம், எது வேணாலும் செய்யலாம். வீட்டில் சமைக்க கஷ்டப்பட்டுட்டு ஸ்விக்கி ஸ்மார்ட்டோ இதுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. நடுவர் அவர்களே, நீங்கள் சாப்பிட்ற கிடையாதா? நாங்கள் வீட்டில் சத்தான ஆகாரமாக சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அதனால பிள்ளைங்க அன்புக்காக அந்த வீட்டில் இருக்கிறனால அங்கே பிள்ளைகளை நாங்கள் எல்லாம் கவனிக்கிறோம். ஆனால் வேலைக்கு செல்கிற பெண்கள் என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை சரியாக கவனிக்காமல் விட்டுறாங்க. அந்த பிள்ளைங்க தனிமையில் விடப்பட்டு என்ன செய்கிறாங்க, மன உளைச்சலாகி செல்ஃபோனுக்கு அடிமையாயிடுறாங்க. இதனால் குடும்பத்தில் என்னது அமைதி இல்லை. இவங்க வெளியிலையும் வேலை செய்கிறாங்க, வீட்டிலையும் வேலை செய்கிறாங்க. அதனால அமைதி இல்லாமல் போகுது. அடுத்த தலைமுறையை உருவாக்குவது தாயின் கடமை எவ்வளவு மேன்மையானது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தாயினுடைய அன்பையும் நேரத்தையும் ஈடுகட்ட யாராலையும் முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் அது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால வீட்டில் இருக்கிற நாங்கள் டென்ஷன் இல்லாமல் பிள்ளைகளை நல்லா வளர்க்குறோம், நல்லா ஜபத்தில் கொண்டு வரோம். இவங்களுக்கு வளர்க்கவே தெரியலன்னு சொல்றீங்க. சொல்லுங்க. நல்லா நாங்கள் சபைக்காகவும் வீட்டிற்காகவும் குடும்பத்திற்காகவும் நாங்கள் நீண்ட நேரம் ஜெபிக்க எங்களால் முடியாதுங்கப்பா. வேதத்தில் லோவிசால் ஐனேக்கால் என்ற 2 பெண்கள் என்ன செய்திருக்காங்க, தங்களுடைய பிள்ளைகளை நல்ல ஜெபத்தில் வளர்த்து ஜெப வீரர்களாக்கி விசுவாசத்தில் ஜெப வீரர்களாக்கி இருக்காங்க. அதே போல் நாங்களும் எங்கள் பிள்ளைகளை விசுவாசத்திலையும் ஜெபத்திலையும் நாங்கள் ஈடுபடுத்துகிறோம். இதனால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் யார் என்றால் வீட்டில் இருக்கும் பெண்களே, வீட்டில் இருக்கும் பெண்களே என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வீட்டில் இருக்கிற உங்கள் சிஸ்டர் சித்ரா என்ன சொன்னாங்க,
நாங்கள் வீட்டில் இருந்து பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆகாரத்தை கொடுக்குறாங்களாம், சத்தான ஆகாரத்தை கொடுக்குறாங்களாம். ஆனால் வேலைக்கு செல்றவங்களாம் அப்படி கொடுக்க மாட்டாங்களாம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ சிஸ்டர் தங்கம் அவர்கள் பேச வருகிறார்கள். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் யாருன்னே இந்த எதிரணியினருக்கு தெரியல நடுவர் தெரியும். அதாவது இவங்க ரொம்ப புத்திசாலின்னு சொல்றாங்க நடுவர்களே. அப்ப நாங்கெல்லாம் புத்திசாலி இல்லையா? வேலைக்கு அதிக புத்தி. வேலைக்கு புத்தி இல்லாதவங்க வேலைக்கு போக முடியுமா? ஒரு வேலையே எங்களுக்கு அரசாங்கம் கையில கொடுத்துருக்காங்க, நாங்க வேலை பார்க்குற நடுவர்களே. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைகளை எங்களுக்கு வளர்க்கவே தெரியலன்றாங்க. இவங்க தான் நல்ல பிள்ளைகளை வளர்க்குறாங்களாம். நாங்கள் பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வரும்போது நாங்களும் வந்துடுறோம், ஆஃபீஸ் விட்டு நாங்களும் வந்துடுறோம். நாங்களும் பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம், அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறோம். அவங்க அடிமையாயிடுறாங்களாம், தனிமையில் இருக்காங்களாம், என்னென்னமோ இவங்க சொல்கிறாங்க நடுவர்களே. நாங்களும் அவங்கள ஜெபம் பண்ண வைக்கிறோம், நாங்களும் ஜெப வீரர்களை நாங்கள் கொண்டு வரோம், அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் செய்கிறோம். இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் கவனிக்காமல், கணவரையோ பிள்ளைகளையோ கவனிக்காமலாம் இல்லை நடுவர்களே. நாங்கள் வேலைக்கு போனாலும் குடும்பத்தையும் நாங்கள் சரியாக கவனிக்கிறோம். அதெல்லாம் நல்லா கவனிப்பீங்க நடுவர்களே. இப்போ விலைவாசியில எவ்வளவு கூடி போயிருக்கு நடுவர்களே. நாங்க வேலைக்கு போறதுனால தான் குடும்பத்தோட சமயம் வந்து நாங்க பாதியா குறைக்கிறோம் நடுவர்களே. அதனால இவங்க என்னென்னமோ சொல்றாங்க, சொல்லி எங்களை தேவன் தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லி ரொம்ப அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க பிள்ளைகளை நல்லா கவனிக்கிறேன்னு சொல்றாங்களே. பிள்ளைகளை டியூஷனுக்குலாம் அனுப்பாமலா இருக்காங்க. மேத்ஸ்க்கு ஒரு டியூஷனு, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷனு, பிசிக்ஸ் ஒரு டியூஷனு, எல்லா டியூஷனுக்கு தானே அனுப்பி வைக்கிறாங்க. வீட்லயே அப்படிதான் அனுப்புவோம், வீட்டில் தானே இருக்கோம், அதனால அனுப்புவோம். வீட்லயே வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க நடுவர்களே. அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடுவர்களே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலைக்கு போகிற பெண்கள் தான் சமுதாயத்தில் இருக்கிற நிறைய பேரை சந்திக்கிறாங்க. அவங்க தான் நிறைய பேரை வந்து ஆண்டவர்களை கொண்டு வர முடியும்னு இந்த எதிரணியினருக்கு தெரிய மாட்டேங்குது. மத்தேயு 5:16 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் மனுஷருடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் கிரியைகள் அவர்களில் உங்கள் வெளிச்சம் அவர்களில் பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லப்பட்டிருக்கு நடுவர்களே. அதன்படி நாங்கள் வீட்டில் இருக்கிறவர்களையும் சரி, சமுதாயத்தில் இருக்கிறவர்களையும் சரி, நாங்கள் தான் நடுவர்களே அவங்கள ஆண்டவர்களை கொண்டு வரோம். அதை கொண்டு வந்து நாங்கள் பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வேலைகளின் மத்தியிலையும் சபையில் நடக்கிற ஆராதனைகளில், ஜபங்களில், நிகழ்ச்சிகளில் எல்லாத்துலேயும் நாங்கள் கலந்து கொண்டு பிதாவை மகிமைப்படுத்துகிறோம் நடுவர்களே. அடுத்து ஒன்று சொன்னாங்க, ஏடிஎம் கார்டு சொன்னாங்க நடுவர்களே. அந்த ஏடிஎம் கார்டை எதுக்கு நாங்கள் கணவர் கையில் கொடுத்துருக்கோன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கணவர் வந்து மனைவிக்கு தலையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நாங்கள் பொறுப்பு அவர்கிட்ட கையில் கொடுத்துட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்து அதிலே நாங்கள் பிதாவோட சித்தத்தை செய்து பிதாவை நாங்கள் மேம்படுத்துறோம் நடுவர்களே. அது இவங்களுக்கு தெரியல நடுவர்களே. இருக்கான்னு முதல்ல கேளுங்க. இவங்க வீட்டில் இருக்காங்களாம், ஜெபம் பண்ணுறாங்களாம், ஊழியம் செய்கிறாங்களாம். முதல்ல பக்கத்து வீட்டில் இவங்களுக்கு யார் இருக்கான்னு தெரியுமான்னு கேளுங்க நடுவர்களே. இதெல்லாம் தெரியாம இவங்க எங்களை சொல்றாங்க, நாங்க தூங்குறோமா, வேலைக்கு போறோன்னு பெருமை அடிச்சுக்கிறோமா, ஸ்விக்கியில சொமேட்டோலாம் நாங்க வாங்கி சாப்பிட்றோமா. இவங்க ஒரு நாள் கூட வாங்கி சாப்பிடலான்னு கேளுங்க நடுவர்களே. நாங்க வாங்கி சாப்பிடுவோம். தேவன் எங்களை வந்து வேலையை கொடுத்து ஆசீர்வதித்து வச்சிருக்கிறதுனால நாங்கள் சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கோம், சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கோம், குடும்பத்திலே நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் நடுவர்களே. அதனால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் யார் என்றால், வேலைக்கு செல்லும் பெண்களே என்று அடித்து கூறுகிறேன் நடுவர் அவர்களே. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, நீங்களும் வேலைக்கு போயிட்டு ஊழியம் செஞ்சவங்க தான் நடுவர் அவர்களே. அதனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. பென்ஷன் வாங்கி ஜம்முன்னு இருக்கீங்க நடுவர் அவர்களே. அதனால தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் வந்து வேலைக்கு செல்லும் பெண்களே என்று நீங்க தீர்ப்பு கொடுக்கும்படி உங்களை பணிவுடன் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வேலைக்கு செல்பவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் வீட்டில் தான், வெளியே போனாலும் நாங்கள் வீட்டு காரியங்களை நல்லா பார்ப்போம், நாங்கள் வீட்லேயும் செய்வோம், சமுதாயத்திலும் செய்வோம், சபையிலும் நல்ல ஆராதனைகளுக்கெல்லாம் கலந்து கொள்வோம் அப்படின்னு பேசினாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற பெண் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். சிஸ்டர் கஸ்தூரி அவர்கள் இப்போ பேசுவாங்க. எங்கள் பட்டிமன்றத்தை காண வந்த அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் என்று வீட்டில் இருக்கும் பெண்களாகிய எங்களுக்கு தெரியவில்லையாம். நல்லா கேட்டுக்கோங்க நடுவர் அவர்களே. இவங்க வேலைக்கு போனாலும் ஜெபிப்பாங்களா, சபையில் நடைபெறும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வாங்களா, இதெல்லாம் நம்புற விஷயமா இருக்கு. அதெல்லாம் நம்பக்கூடியதுதான். வேலைக்கு போயிட்டு வந்து பேக்கை அப்படியே தூக்கி போட்டுட்டு டயர்டாக இருக்குன்னுட்டு சொல்லிடுவாங்க நடுவர் அவர்களே. அந்த பட்டிமன்ற ப்ராக்டிஸுக்கு வாங்க அப்படின்ட்டு சொன்னால், ஐயோ எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளைக்கு வர்றேன் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்க நடுவர் அவர்களே. நீங்களும் அப்படித்தானே. ஆனா சுறுசுறுப்பா இருப்பாங்களா,
விதவிதமாக சேலை கட்டுறாங்களாம். இதெல்லாம் எங்களை பார்த்தா எங்களுக்கு பொறாமையாக இருக்கான். நாங்களும் எல்லாமே அவங்கள மாதிரி தான் ஈக்குவலாக இருந்துட்டு இருக்கோம். வேணா நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் சபையில் நடைபெறும் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ளுகிறாங்களாம், எல்லாத்துலேயுமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி இல்லை, வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் படித்து சபையில் நடைபெறுகிற பெண்கள் கூட்டம், உபவாச கூட்டம், எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்கிறோம். அதுவும் இல்லாமல் ஃப்ரிட்ஜுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஃபுல்லாக வேலை பார்க்குற பெண்களுக்கு தான். எப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு ஆட்டி வச்சிருவாங்க. அப்புறம் 5 நாளைக்கு தேவையான 5 குழம்பு வகைகளை வேற பண்ணி வச்சிருவாங்க. வீடாவே பார்த்தீங்களா? ஆமாம். அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவாங்க, ஏம்மா போன வாரம் வச்ச அந்த சிக்கன் குழம்பு இருக்குமா, அதை எடுத்துட்டு வாமான்னு. இந்த எடுத்துட்டு வர்றோம்மா அப்படின்ட்டு பிள்ளைங்க எடுத்துட்டு வரும். அப்புறம் அந்த புளி குழம்பு இருக்கும்பாங்க. அப்படி சோம்பேறித்தனமாக தான் இருப்பாங்க. அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே நம்ம உடம்புக்கு கெடுதி தான். அதனால ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தன் வீட்டாய் நன்றாய் நடத்துகிறவர்களே சிறந்தவள். குடும்பத்திலும் கணவரிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் வீட்டில் இருக்கிறவர்களுமாய் இருக்க வேண்டும்னு சொல்லிடுறது நடுவர் அவர்களே. அதனால நாங்கள் குடும்பத்தையும் கவனித்து ஊழியத்தையும் கவனித்து வருகிறோம் நடுவர் அவர்களே. சங்கீதம் 128 என்ன சொல்லுகிறது? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். அதனால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் யார் என்று கேட்டால் வீட்டில் இருக்கும் பெண்களே என்று தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவளே, நீ எல்லாவற்றிலும் பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகளே என்று இந்த மகளிர் தினத்தில் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ வேலைக்கு செல்பவங்க நாங்கள் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு போட்டி போட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? வீட்டில் இருக்கிறவங்க நாங்கள் தான் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு பேசுனாங்க. ஆனால் தேவன் பார்வையில் வேலைக்கு சென்றாலும் சரிதான், வீட்டில் இருந்தாலும் சரிதான், நம்ம எல்லாருமே தேவனுக்கு சொந்தமானவங்க. அதாவது ஒருத்தருடைய இடம் மாறலாம், அழைப்பு மாறலாம். நம்ம உற்சாகமாக சிலர் வேலை பார்ப்பாங்க, சிலர் உற்சாகம் இல்லாமலும் வேலை பார்ப்பாங்க. மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயத்தின் கீழ்ப்படிதலை தேவன் விரும்புகிறார். அதனால பெண்கள் எல்லாரும் நம்ம என்ன செய்யணும்? இருதயத்தை தான் ஆண்டவருக்கு கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம செய்யணும். செய்யும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தது நம்மளை நிறையா பேருக்கு தேவனை பற்றி தெரியாது, அறியாமையில் நிறையா பேர் இருக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்ட ஜனங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்தில் கொண்டு அவங்கள ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கி அவங்கள தேவன் தெரிந்தெடுத்து அவங்களுக்கு என்ன செய்றார்? தன்னுடைய சொந்த ஜனமாக வச்சிருக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் இப்போ இந்த பட்டிமன்றத்தை பார்க்க வந்திருக்கிறீங்க. உங்களெல்லாம் தேவன் என்ன செய்யிருக்காரு? தெரிந்தெடுத்ததுனால தான் இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை காண உதவி செய்திருக்கிறாரு. அதனால் நம்ம எப்பயும் என்ன செய்யணும்? வேலைக்கு செல்வாங்க நாங்கள் தான் தூண்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க கூரை, அவங்க கூரைன்னு நம்ம சொல்லும்போது 2 பேருமே வேலைக்கு சென்றாலும் சரிதான், வீட்டில் இருந்தாலும் சரிதான், இப்படிப்பட்ட நல்ல குணசாலியான ஸ்திரீயை தான் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் விளையேற பெற்றவள். அடுத்து அழகும் வீண் சௌந்தரியம் உள்ளது. கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீயே பாக்கியவான்னு வசனம் சொல்லுது. அதனால் இந்த பெண்கள் தினத்தை கொண்டாட எங்கள் பட்டிமன்றத்தை காண வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ வேலைக்கு சென்றாலும் சரிதான், வீட்டில் இருந்தாலும் சரிதான், எல்லாருமே தேவன் தேர்ந்தெடுத்து
வைத்திருக்கிறபடியினால் நம்ம எல்லாருமே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் என்று தீர்ப்பு கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்களை மூடி இவ்வளோ நேரம் நம்முடைய காதுகளில் கேட்ட நிறைய சத்தங்கள், நம்முடைய கண்களால் கண்ட அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுதும் நீங்கள் கண்களால் காண முடியாததும் உங்கள் காதுகளால் கேட்டு மாத்திரம் உணர முடியாததும் அநேக நேரங்களில் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்காததுமாக இருக்கிற நிறைய சூழ்நிலைகளுக்கு இந்த நேரம் பதில் கொடுக்கிற நேரமாக இருக்கிறபடினால் ஆமேன், உங்களுடைய இருதய காதுகள் நம்முடைய இருதயங்கள் எல்லாம் திறந்திருக்கும்படி நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி, பக்கத்தில் இருக்கிற ஒருவரிடத்துல பேச வேண்டாம். இவ்வளோ நேரம் நம்ம கண்ணால் நிறைய விஷயத்தை பார்த்தோம், காதால் கேட்டோம். ஆனால் இப்பொழுதோ நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக ஆமேன், இருதய காதுகள் ஆமேன், நம்முடைய இருதயத்தில் ஆவியில் ஆமேன், ஆத்துமாவில் உள்ளத்துக்குள்ள ஆமேன், உங்கள் உணர்வுகளுக்குள்ள இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட போகிறபடினால நன்றி செலுத்தி, அப்பா நாங்கள் எல்லாரும் உங்கள் பாதத்தில் வரோம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் காணப்பட வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு உண்டான யாதொன்றையும் ஒருவரும் இச்சிப்பதில்லைன்னு சொன்னீங்கப்பா. அந்த பிள்ளைகள் நிறைய கடமைகள், பொறுப்புகள், பல சூழ்நிலைகளை விட்டு வந்திருக்காங்க. எந்த காரியத்தையும் ஆண்டவரே சத்ரு இச்சியாதபடி நீங்கள் ஒரு பெரிய பாதுகாப்பை தர்றதுக்காக ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய நாங்கள் சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னது போல எங்கள் சிந்தைகள் எல்லாம் அந்த வேளையில் சிறை பிடிக்கட்டும். ஆமேன், ஆமேன். சிறை பிடிச்சிருங்கப்பா, நீங்கள் ஒருமனப்படுத்திருங்கப்பா, நீங்கள் எல்லாவற்றையும் ஆட்கொள்ளுங்கப்பா. ஆளுகை செய்கிற ஆவியானவர் எங்கள் நடுவிலே ஆமேன் ஆளுகை செய்யும். என் சிந்தையை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. என் ஊற்று கண்கள் திறக்கப்படட்டும், என் இருதய கதவுகள் திறக்கப்படட்டும். இதுவரைக்கும் நம்முடைய கண்கள் அந்த கண்ணீர் மாத்திரம் நிறைய விஷயத்துக்கு வடிஞ்சிட்டே இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஆமேன் ஓடி வர போகிறபடினால எல்லாரும் ஏசப்பா பார்த்து சொல்ல போறோம், ஏசப்பா நான் தாகமா இருக்கிறேன். அப்படி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? ஏசப்பா நான் தாகமா இருக்கிறேன். எவன் தாகமா இருக்கிறானோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொன்னார். தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்வீங்களா? நான் தாகமா இருக்கிறேன் ஏசப்பா, நான் தாகமா இருக்கிறேன், நான் பசியா இருக்கிறேன். அப்படி சொல்லுவீங்களா? நான் பசியா இருக்கிறேன், இந்த வார்த்தையை நான் கேட்கும்படி நான் ஆவலா இருக்கிறேன். ஆமேன். ஜீவ அப்பம் நானே என்று சொன்னாரே, இந்த வேளையில ஜீவ தண்ணீரையும் ஜீவ அப்பத்தையும் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் வந்திருப்பது படியினால நன்றி செலுத்தி, நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆமாண்டவரே, நாங்கள் எல்லாரும் எங்க சிந்தைகளை ஒருமனப்படுத்தி ஹல்லேலூயா ஆமேன். இந்த ஜீவ தண்ணீரும் இந்த ஜீவ அப்பமும் எங்கள் சிந்தைக்குள்ள ஆமேன் எங்கள் பசியையும் எங்கள் தாகத்தையும் தீர்க்கும்படி ஆமேன் ஆமேன் ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளுங்கப்பா. பிதா ஆமேன் குமாரன் தாம் செய்ய காண்கிறது எதுவோ அதையே குமாரன் செய்வார். அவர் தாமா எதையும் செய்ய மாட்டார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தை, உம்முடைய சத்தம், நீர் என்ன செய்கிறீரோ அதை எங்களுடைய கண்கள் காண்கும்படி ஆமென். எங்க கையில இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்க கண்களை திறந்தருளும்பா. இந்த இடத்தை விட்டு எழும்பி போகும்போது உடைய பிள்ளைகளுடைய தாகம் தீர்க்கப்படட்டும், பசி தீர்க்கப்படட்டும், வேதனைகள் மாறட்டும், கவலைகள் தீரட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். ஆமென். நிறைய பேர் இந்த இடத்துல மூட்டு வலியோட, கால் வலியோட, கை வலியோட ஆமென் சொல்ல முடியாத வேதனையோடு கூட ஆமென் உட்கார கூட முடியாம தலையில் இருக்கிற வேதனைகளோடு நீங்க என்ன வேதனையோடனாலும் வந்திருக்கலாம். இந்த வேளையில உங்களுடைய வேதனை நிறைந்த பகுதிகள், வருத்தம் நிறைந்த பகுதிகள், இல்லை என் இருதயமே வலிக்குது, என் இருதயம் கனத்து போய் இருக்கிறது, பிரியமானவளே உங்களை விடுதலையாக்கும்படி இந்த சத்தியம் உள்ள ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சத்தியம் என்னோடு கூட பேசட்டும். அப்படி கேட்பீங்களா? அந்த வார்த்தையை கேட்டு
கொண்டிருக்கும் பொழுதே ஆமென் உங்களை சுகப்படுத்துகிற ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்க வீடுகள்ல உங்களுக்கு எதிராய் நிற்கிற போராயுதங்கள், உங்களை எதிர்த்து செயல்படுகிற எல்லா மனிதர்களுடைய கிரியைகளும் நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது முடக்கப்படும். நீங்க அதை பார்ப்பீங்க. உங்க கண்கள் அதிசயங்களை காணும், உங்க கண்கள் அற்புதங்களை காணும். விசுவாசத்தோடு நான் வந்திருக்கிற இடம் சாதாரணமானது அல்ல. ஓ என் வேதனைகளுக்கு, ஆமென், என் கண்ணீர்களுக்கு, ஓ என் பாடுகளுக்கு ஒரு முடிவு அப்படி சொல்லுவீங்களா? இருதயத்துல சொல்லுவீங்களா? ஆமென். இந்த நாள்ல நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. அப்படி சொல்லுவீங்களா? எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? கண்களை மூடி நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. 3 தடவை சொல்லுவீங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் சொல்லுவீங்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென் அப்பா. இந்த பிள்ளைகள் சொன்ன அறிக்கையின்படியே நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி என்ன நம்பிக்கையோடு கூட வந்தாங்களோ, கொஞ்ச நேரமாவது வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வருவோம், இந்த பாடுகள்ல இருந்து வெளியே வந்துருவோம்னு சொல்லி வந்திருக்கலாம். ஆனா இந்த நாளோடு கூட ஆமென், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படி வாழ்த்துறோம்ப்பா. இந்த துக்க நாட்கள் முடிந்து போகட்டும், உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை எல்லாருக்கும் நேரா சொல்றோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். வீடுகள்ல இருக்கிற யாரோ ஒருடைய ஆமென் சுகவீனத்துக்காய் ஜெபிக்கலாம். பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ காரியங்கள் உங்க மனதுல ஓடுதுப்பா. ஆனா இந்த நேரத்துல எல்லாத்துக்கும் நீங்க ஒரு முடிவு கொடுக்கும்படி இந்த இடத்துல வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். முடிவுக்காக நன்றி. ஆமென். முடிவுக்காக நன்றி. நீங்க தரப்போற நல்ல முடிவுக்காக நன்றி. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவானவைகளேன்னு சொன்னீங்களப்பா. இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகும்போது சமாதானத்தோடு கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யுங்க. எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். வியாதிகளை நீங்க நீக்கி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இருதயங்கள் ஒரு பெரிய தெளிவை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. ஆமென். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறபடி இப்பொழுதே எங்கள் இருதயங்களுக்குள்ள ஊற்றப்படுகிற அந்த தெளிந்த புத்திக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். எங்க பேச்சுல, எங்க மூச்சுல, எங்க சொல்லுல, எங்க செயலுல நீங்க கலந்திருக்கீங்க. பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆண்டவரே, அன்பின் ஆவியானவர் எங்கள் உள்ளத்தெல்லாம் ஆமென் 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 என்னையும் கவர்ந்து கொண்டீரே. உம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. ஆமாண்டவரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம்மை நாங்கள் மணக்கட்டும். உங்க பிரசன்னத்தை நாங்கள் உணரட்டும், நாங்கள் முகரட்டும். இந்த இடத்துல ஆளுகை செய்கிற தேவ மகிமையை நாங்க ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கட்டும். அக்கினியான ஆவியானவர், பனி போல இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர், ஆமென், தேற்றுகிற ஆவியானவர், நீங்க நடத்துங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா, நீங்க வழி நடத்துங்க. நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த பெண்கள் தினத்தில் கூடியிருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். கிருபையா எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அம்மாவுக்கும் அக்காவுக்கும் 2 பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உலகம் முழுவதும் மகளிர் தினத்தை கொண்டாடும் போது நீங்களும் நானும் சந்தோஷமானவர்களாய் நிறைய தடவை இந்த இடத்துல கேட்டுட்டே இருந்தாங்க, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், சந்தோஷமா இருக்கிறோம். ஆமென். சந்தோஷமா இருக்கிறோம்ல. துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சுல. வியாதிகள்லாம் நீங்கள் இங்கேருந்து போகும்போது எதை தூக்கிட்டு வந்தீங்களோ அது என்ன ஆயிரும்? உங்கள் கண்ணில் காணாத ஒரு காரியம். கண்ணில் பார்க்குற எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துகிட்டு போயிடணும். பேக் கொண்டு வந்தால் பேக் எடுத்துகிட்டு போயிடணும், வாட்டர் பாட்டில் கொண்டு வந்தால் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடணும், பைபிளை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடணும். ஆனால் கண்ணில் காணாமல் எத்தனை கிலோ பாரங்கள், வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகளை தூக்கிட்டு வந்தீங்களோ நீங்கள் வெளியே போகும்போது உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கவே போகிறதில்ல. ஆமென் ஆமென். அடிக்கடி ஆமென்னு சொல்லிகிட்டே இருக்கணும் என் கூட. ஆமென்னா என்ன அர்த்தம்?
அப்படியே ஆக கடவுள். சரியா? இன்னைக்கு 8ஆம் தேதியில நம்ம இருக்கிறோம். சரியா? எத்தனை பேர் என் கையில பைபிள் இல்லை, நான் இப்பதான் புதுசா வந்திருக்கேன் அப்படி சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, பைபிள் இல்லை, அதாவது புதுசாக நான் வந்திருக்கேன், ஏசப்பா எனக்கு ரொம்ப தெரியாது. ஓகே சரி, பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் பென் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில விஷயங்கள் உங்களுக்கும் சொல்லணும், அவங்களுக்கும் சொல்லணும். அதனால் நீங்கள் 2 பேரும் என்னோடு கூட பயணிக்கும்படி உங்களை அன்பாக கேட்குறேன். இன்னைக்கு 8ஆம் தேதி பைபிளை நம்ம எப்போ படித்தாலும் சரியா, நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய அதிசயம்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு. என்ன இப்போ நீங்கள் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா உனக்கு என்னது ரொம்ப அதிசயமாக தெரியுது அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன், இந்த இடத்துல நான் நிற்கிறது எனக்கு ரொம்ப அதிசயமாக தெரியுது. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், இங்கே நான் உட்காந்துருக்கிறது எனக்கு அதிசயமாக தெரியுது அப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த சேரில் நான் எப்படி உட்காந்துருக்கிறேன் அதிசயமாக இருக்குல்ல அப்படி சொல்லுங்கள். இந்த சேரில் எப்படி நான் உட்காந்துருக்கிறேன், ஆமாம்ல அதிசயம், நினச்சே பார்க்க முடியல. வாவ், நம்ம பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்களே ஏதாவது ஒன்றா வாவ். முந்தி காலத்துலலாம் எல்லாரும் ஏதாவது உள்ளேருந்து ஒமட்டுச்சுன்னா ஓ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யாரை பார்த்தாலும் வாவ் இல்லை, வாவ்னா அப்போ வண்டர், அதிசயமாக இருக்குது. ஆமாம் இல்லை, ஆனால் எல்லாத்துக்கு மேலே ஒரு அதிசயம் உங்கள் எல்லாருக்கும் முடிஞ்சு போகும்போது ஒரு அதிசயம் காத்திருக்கு, உங்கள் கையில் தருவாங்க. சரியா? என்ன அதிசயம் இருக்குது, எங்கே அதிசயம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இதில் தான் அதிசயமே இருக்குது. ஆமென். தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இதில் ரொம்ப அதிசயமாக இருக்குது, நான் பார்க்க போகிறேன் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், அதிசயம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்ணை திறந்துடும். ஸோ எப்போ நீங்கள் பைபிளை திறந்து மூடி வச்சாலும் சரி, பைபிளை சும்மா பக்கத்தில் வச்சிருந்தாலும் சரி, பைபிள் வசனத்தை எங்கே கிராஸ் பண்ணும்போது பார்த்தாலும் சரி, எங்கே திரும்பினாலும், எப்போ பைபிளை நினைச்சாலும், பைபிளை பார்த்தாலும், பைபிளை தொட்டாலும், ஈவன் தொட்டா கூட சரியா, என்ன பண்ணாலும் இந்த பைபிள்ல ஒரு அதிசயம் இருக்கும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். சரியா? இன்னையில இருந்து பைபிளை ஒரு பெரிய அதிசயமான புஸ்தகமா நம்ம வாழ்க்கையில பார்க்கணும். சரியா? ரைட். இன்னைக்கு 8ஆம் தேதி. சரியா? இன்னைக்கு 8ல் பைபிளில் உள்ள அதிசயத்தில் சில 8எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் வேகமாக நோட் பண்ணிக்கணும், இல்லைனா உங்களுக்கு இந்த பவர் பாயிண்ட்டை உங்கள் குரூப்பில் ஏதாவது அனுப்புவாங்க. சரியா? சங்கீதம் 8:2 அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் காத்திருக்கு. நிறைய 8 சொல்ல போகிறேன், சீக்கிரமாக சொல்லிட்டு, இது பிரசங்கம் இல்லை, சும்மா 8ஆம் தேதிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன். சரியா? சங்கீதம் 8:2 என்ன சொல்லியிருக்குன்னா, பகைஞனையும் பழிக்காரனை அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். எல்லாரும் அப்படி வாயில கை வைக்கலாமா? நாம எங்க இருக்கு? ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க நம்முடைய பலன் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னா கையில இருக்கு, காலில் இருக்கு, இல்ல நம்முடைய பாடி வெயிட்ல இருக்கு, நான் பலனோட இருக்கேன். அப்படி இல்லவே இல்லை. இன்னைக்கு மகளிர் தினத்துல உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டா, உங்க பலனே உங்க வாயில தான் இருக்கு. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், என் பலனே, என் முழு பலனே என் வாயில தான் இருக்கு. அப்ப வாயில எதை வச்சிருக்கிறோமோ அதை வச்சுதான் நம்ம பலன் இல்ல. அப்படி ஒரு 4 தடவை அச்சு போட்டுட்டு அப்போ சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு, மூக்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு வருது, இப்படி 10 தடவை உங்க வாயால சொல்லி பிடிங்க, சொல்லி பாருங்க. 15ஆவது தடவை உங்களுக்கு பிடிக்காத சளியும் பிடிச்சிரும். பார்த்துருக்கீங்களா? அப்படி தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அப்படி சொல்லிட்டே இருங்க, உண்மைக்குமே தலைவலி வந்துடும். இந்த தலைவலி என்ன பண்ணும்? சளி பிடிச்சா வரும் போவோம் அது பாட்டுக்கு. இதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. சே, இதெல்லாம் ஒரு மேட்ரா நாட்டில் இல்லை? என் பாப்பா கீழே பின்னாடி உட்காந்துருக்கா, போங்கம்மா போங்க, இதெல்லாம் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர் அப்படி அடிக்கடி சொல்லுவா. எப்படி சொல்லுவா? சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர். ஆமா, ஒண்ணுமே இல்லை, மூக்குல இருந்து தண்ணி தான் வரப்போகுது, அது ஒண்ணுமே உங்களே என்ன செய்ய போறது கிடையாது. சளி வரும் போவோம். ஆனா வாயில கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு பலனை வச்சிருக்கிறாரு. இந்த வாயில எப்படி பெண்களாகிய நாம் சரியான வார்த்தையை பயன்படுத்துறோமோ அதை வச்சுதான் பகைஞன் பழிக்காரன் உங்களுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் நீங்க எதிர்கொள்ற பிரச்சனைய இந்த சங்கீதம் 8:2 வச்சு நீங்க சூப்பரா மேற்கொண்டலாம். நல்லா இருக்குதா? வாயில தான் பலன் கேட்க நல்லா இருக்குதா? ரைட். சரியா? அடுத்தது பாருங்களேன், நீதிமொழிகள் 8:34. சங்கீதம் நீதிமொழிகள்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஆஃபனா நம்ம வாசிக்கிற வேத பகுதிகள். சரியா? நீதிமொழிகள் 8:34 எப்படி சொல்லியிருக்கு பாருங்களேன், என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுக்கு போறோம்னாங்க, வேலைக்கு போறோம்னாங்க, நான் வேலையும் பார்த்தாலும் வீட்டிலையும் இருக்கிற ஆளு, நான் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறவங்கள பார்த்துட்டே இருந்தேன், இவங்க என்னதான் சொல்ல போறாங்க இல்ல, நான் ரெண்டையுமே அனுபவிச்ச ஆளு.
சரியா? நாம எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஆனா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? 8ஆம் தேதினா இந்த வாசப்படிக்கு வந்திருக்கோம். எந்த வாசப்படிக்கு வந்திருக்கிறோம்? ஏசப்பாவோட சத்தத்தை கேட்கிற வாசற்படிக்கு வந்திருக்கோம். அதனால நம்ம பாக்கியவான்கள். 8ஆம் தேதி எந்த வாசப்படிக்கு வந்திருக்கோம்? இந்த வாசலை நீங்க மிதிக்கும் போதே உங்களை தெரியாமலே உங்களுக்கு பின்னாடி இருக்கிற உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடியோ உங்க நாவில சொல் பிறவாததற்கு முன்னமே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் உங்க பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணி தான் உங்களை இங்க கொண்டு வந்தார். ஆமென், ஆமென். எந்த வாசப்படிக்கு வந்திருக்கோம்? 8ஆம் தேதி. இன்னைக்கு ஆட்டோல எல்லாம் ரொம்ப கூட்டம், பஸ் எல்லாம் ரொம்ப கூட்டம். நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏமா இன்னைக்கு கூட்டம் அப்படின்னு சொன்னோன்னே, ஏம்மா இன்னைக்கு தான் கடைசி முகூர்த்தமா, பங்குனி மாசம் வரப்போதுமா அப்படி சொன்னாங்க. உங்களுக்கும் இன்னைக்கு தான் கடைசி துக்க நாட்கள். ஆமென், ஆமென். இன்னைக்கு இந்த வாசப்படிக்கு வந்ததுனால ஆண்டவர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிக்க போறார். சரியா? முதல்ல என்ன சொன்னேன்? வாயி, அடுத்தது வாசப்படி. ஈஸியா நீங்க ஒவ்வொரு வார்த்தையா உங்க மனசுல என் கூட படிச்சுக்கிட்டே வரணும். சரியா? எழுதுறவங்க எழுதுங்க, எழுதாதவங்க நான் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன். என் கையையும் பார்க்கணும், கண்ணையும் பார்க்கணும், ஸ்கிரீனையும் பார்க்கணும். ரைட்டா? ஓகே. ஏசாயா 8:18 எல்லாருக்கும் தெரிஞ்சது. 8:18 இதுல 2:8 இருக்கு பாத்தீங்களா? 2:8 இருக்குது. என்னன்னா, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். வலது கையை காட்டுங்க பார்க்கலாம் எல்லாரும். அடையாளம். இடது கையை காட்டுங்க பார்க்கலாம். அற்புதம். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளம், அற்புதம். நான் அடையாளம் சொன்னா நீங்க வலது கை தூக்கணும், அற்புதம் சொன்னா இடது கை தூக்கணும். கேமுக்கு ரெடியா இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் கேம் விளையாடுங்க. சரியா? அற்புதம். அற்புதம்னா எந்த கை தூக்கணும்? இடது கை. ஃபர்ஸ்ட் அடையாளம், அற்புதம். எனக்கு மாத்தி உள்டாவா, நான் வலது கை தூக்கும்போது நீங்க இடது கை வரும். ரைட்? சரியா? உங்களை இன்னைக்கு இந்த நாள்ல 8ஆம் தேதியில ஏசப்பா உங்களையும் உங்க பிள்ளைகளையும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் வைக்க போறார். ஆமென். அப்படி அடையாளம் நடக்குமா? ஏசப்பா தேடி வந்தவங்களுக்கு அடையாளம் நடக்குமா, நடக்காதா? நான் அப்படி நிக்கிறேன்னா, நான் 2 பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒன்னு அடையாளம், ஒன்னு அற்புதம். சரியா? அப்படி வச்சுக்கலாம். அப்படியே சொல்றேன். ஆனா என்ன சொன்னாங்கன்னா, திருமணமாகி 5 இயர்ஸ் 5 வருஷம் கழிச்சு 5 வருஷமா பிள்ளைகள்லாம் இல்லை. திருமணமாகி 1 வருஷத்துல எனக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை நடந்தது. உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க, இந்த என் பேர் ஜான்சி, ஜான்சியோட கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க, ஜான்சிக்கு இனிமேல் பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமா கேட்கறதுக்கு? இல்லை, எல்லாரும் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் ஏசப்பா அப்படி சொல்லவே இல்லை. இல்லை, எல்லாரும் இன்னைக்கு உங்களை நிறைய வார்த்தை சொல்லி சொல்லி இங்கே அனுப்பியிருக்கலாம். ஆனால் எல்லாரும் சொல்றதுக்கு மாற்றி ஏசப்பா சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் அடையாளம், அதுக்கு பேர் தான் அற்புதம். 2 பெண் பிள்ளைகளோட வந்திருக்கேன் நான். சரியா? கடைசியில் காட்டுறேன். அடையாளங்களாக அற்புதங்களாக உங்களை என்னை வைக்கிற ஆண்டவர். மனுஷன் எத்தனை ரிப்போர்ட் வேணா கொடுத்துருக்கலாம், எத்தனை உங்களுக்கு விரோதமாக எழுதியிருக்கலாம், எத்தனை வேணாலும் பேசியிருக்கலாம். ஆமாம், மனுஷர்கள் சொன்னாங்க இவளுக்கு கர்ப்பப்பையே எடுத்தாச்சுன்னு. ஆனால் இந்த ஜான்சிக்கு ஏசப்பா 2 பெண் பிள்ளைகளை கொடுத்து, நான் உயிரோடு இருக்கிறவர், நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களும் ஒன்னா நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொல்லி பிள்ளையும் கொடுத்து பிள்ளைக்கு பேரையும் கொடுத்தாரு. என் காதுகளில் உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, ரட்சணியான ஒரு சத்தத்தை கேட்டு ரட்சணியான்னு நான் பேரிட்டு கூப்பிடுறேன். ஆமென். எங்க பாஸ்டருக்கு 2வது பிள்ளை பிறக்கும்போது காருண்யம், உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்குன்னு சத்தத்தை கொடுத்து 2வது பிள்ளைக்கு காருண்யான்னு பேர் வச்சிருக்காரு. இன்னைக்கு நீங்க எழுதப்பட்ட நிறைய கையெழுத்துக்களை வச்சுக்கிட்டு, ஐயோ இது நடக்க மாட்டுதே, என் பிள்ளை பரிச்சை எழுதுதே, ஹால் டிக்கெட்டை பார்த்தா இப்படி படுத்து படுத்து தூங்குதே, என்னதான் நடக்க போதோ, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த வாசப்படிக்கு வந்தது நிமித்தம், இந்த வார்த்தையை உங்க வாயில வைக்கிறது நிமித்தம் உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் தேவன் அடையாளமாய் அற்புதமா மாற்றுவார். இன்னொரு தடவை நான் அடையாளம் அற்புதம் சொல்லுவேன், நீங்க அழகா கை தூக்கணும். ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. அடையாளம், அற்புதம், அற்புதம், அடையாளம், அடையாளம், அற்புதம். ரைட்? வாயத்திறன் சொல்லிக்கிட்டே தூக்குங்களேன், அது நல்லா இருக்கும். சரியா? நான் ரைட் அப்படின்னு சொல்லு, வலது கை அப்படின்னு சொல்லுவேன். நீங்க அதுக்கு என்ன வார்த்தைன்னு சொல்லணும். சரியா? வலது கை அடையாளம். ஓகே. இடது கை, இடது கை, வலது கை. ஆமா, எப்பனாலும் உங்க கையை பார்த்து சொல்லணும். சரியா? என் வலது கையில அடையாளமும் அற்புதமும் நடக்கும். ஏன்னா 2 கையிலையும் பைபிளை பிடிச்ச எல்லார் வாழ்க்கையிலையும் அடையாளமும் அற்புதம் தான் நடக்கும். ஆமென், ஆமென். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, தளர்ந்து போன கைகளை என்ன செய்யணுமா? திடப்படுத்தணும், பலப்படுத்தணும். தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்தணும், தளர்ந்து போன கைகளை பலப்படுத்தணும். உடனே சுகம் இல்லாம போனா பாருங்க, 2 நாள் காய்ச்சல் வந்தா பேராசிட்டமால் கொடுப்பாங்க, ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. 3ஆவது நாள் என்ன ஆயிரும்? நடக்க பலனே இருக்காது. கையை எங்க மாட்டிடுவாங்க? எதுல மாட்டுவாங்க?
கையில் ஒரு வென்ஃப்ளான் போட்டு ட்ரிப்ஸ் போடுவாங்கல்ல, குளுக்கோஸ் ஏற்றுவாங்கல்ல எல்லாருக்கும், என்ன ஆயிரும்? உடம்பு தளர்ந்து போன எல்லாருக்கும் என்ன ஆயிரும்? கையும் தளர்ந்து போயிரும், கையால் எடுத்து சாப்பிட முடியாது. கையில் உடனே ஒரு ஊசியை குத்து நரம்பு வழியாக ஒரு பாட்டில் தொங்கும், அதான் தளர்ந்து போன கை. இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கிற வேத புத்தகத்தை சரியாக உங்கள் கையை தளர்ந்து போக வைக்காமல் காலையிலையும் மாலையிலையும் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை படிச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு குளுக்கோஸ் ஏற்ற வேண்டிய நிலைமை வரவே வராது. உங்கள் கையில் எப்பவும் அடையாளமும் அற்புதமும் உங்கள் வீட்டில் நடந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கையில் ட்ரிப்ஸ் போடுற நிலைமைக்கு போகணுமா, இல்லை அதுக்கு முன்னாடியே எடுத்து படிச்சிருவோமா? ஆமேன். போவே கூடாது. சரியா? அடையாளம் அற்புதம். இன்னொன்று போகலாமா? மார்க்கு 8 மத்தேயு 8 அதிகாரம் 8வது வசனம். இங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய வேலைக்காரன் வந்து சுகம் இல்லாமல் இருக்கான். அப்போ இவன் சொல்கிறான், ஆண்டவர் வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு பிளான் பண்ணி போகணும்னு நினைக்கும் போது இவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கீங்க, நீங்கள் பல காரியத்தோட எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, இங்கே கேட்குற ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையினுடைய மொத்த தலையெழுத்தையும் மாற்றி அமைக்கும். ஆமென். நீங்கள் கேட்க போகிற இந்த ஜீவனுள்ள வார்த்தை, அம்மா சொன்னாங்க இது ஆவியான வார்த்தை, ஜீவனான வார்த்தை. மனுஷன் சொல்கிற வார்த்தைலாம் எழுத்து கொல்லும், ஆனால் இது ஆவி உயிர்ப்பிக்குது. அதனால தான் பைபிள் படிக்கும்போது தூக்கம் வருது நிறைய நேரம். பார்த்தீங்களா? பைபிள் வந்து ஆவி, நான் மாம்சம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? எப்போ பார்த்தாலும் மாம்சத்துக்கு ஆவிக்கு என்னது போராட்டம். அப்போ ஆவியை தொட்டோடனே மாம்சத்துக்கு பிடிக்காது, வேற என்ன செஞ்சாலும் தூக்கம் வராது. பாருங்க, இப்போ கரெக்டாக இத்தனை ஃபேன் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. பட்டிமன்றம் பார்க்கும்போது தூக்கம் வரல, விளையாடும் போது தூக்கம் வரல, பிரசங்க கேட்டோடனே பைபிள் எடுத்தோடனே அப்படி கொஞ்சம் கண்ணை சொக்குது. ஆனால் உங்களுக்குலாம் சொக்கல, நீங்களாம் பிரைட்டாக இருக்கீங்க. அப்படியானா இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். மத்தேயு 8:8, இன்னைக்கு மார்ச் 8:8, மறக்கவே கூடாது, அடிக்கடி சொல்லணும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். சொல்லுவோமா சொல்லுவோமா? உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், வருத்தம் வரும்போது உங்க கையில இருக்கிற வசனத்தை மட்டும் எடுத்து படிச்சு பாருங்கங்க, அது அவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த சர்ச்சுக்கு நான் வரணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அந்த முக்கில் அப்புறம் இந்த படியில் நிறைய தடவை நிறைய நாள் உட்கார்ந்து இந்த சங்கீதம் 1 150 வரை நான் படிச்சிருக்கேன். சர்ப்ரைஸாக இருக்கா கேட்குறதுக்கு? இல்லை, வருஷம் வருஷம் பாஸ்டர்ஸோட பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து வேத பாட தேர்வு வைப்பாங்க. அப்போ நான் 2 குட்டி பிள்ளைகளையும் பரீட்சை எழுதுறதுக்காக கூட்டிகிட்டு வருவேன். அவங்க 2 பேரும் பரீட்சை எழுதுவாங்க. நான் வேகமாக அந்த மூலையில் உட்காந்துருப்பேன், இல்லாட்டி அந்த ஸ்டெப்ஸில் உட்காந்துருப்பேன். இந்த சர்ச்சில் இருந்து போகிறதுக்குள்ள சங்கீதக்காரன் சொல்லியிருப்பார், 1000 வேலைகள் எனக்கு இருந்தாலும் என் ஆண்டவரே நான் உம்மை தேட வேண்டும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன்னு சொன்னார். பாருங்க, இந்த சர்ச்சை விட்டு போறதுக்குள்ள தாவீத மாதிரி 150 சங்கீதத்தை படிச்சு முடிச்சணும்னு எத்தனையோ நாள் படிக்க வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 3 தடவை படிக்க வச்சிருப்பாரு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா பைபிள் படிக்கணும்னு? இந்த நாள்ல இருந்து வேணா பாருங்க, இந்த வார்த்தை உங்களை சும்மா விடாது. இந்த வார்த்தையிலே சுகம் உண்டு, இந்த வார்த்தையிலே மதுரம் உண்டு, இந்த வார்த்தையில எல்லாம் உண்டு. ஆகவே இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்படி நம்ம கண்களை திறப்பார். ஒருவேளை உங்களுக்கு சொந்தமா பைபிள் கூட இல்லாத இருக்கலாம். நீங்க போகும்போது அப்படி பைபிள் வேணும்னா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் தரும். இல்ல உங்க கையில இருக்கிற சின்ன புத்தகங்கள் எது கிடைச்சாலும் சரி, இந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், அப்படி வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம் சொன்னா இங்கதான் எல்லா அதிசயமும் இருக்கு. எப்படி இப்படி 150 சங்கீதத்தையும் படிக்கிறீங்க, எப்படி அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல 2020 இருந்து நாங்க குடும்பமா ஒரு பெரிய மருத்துவமனை பாதைக்குள்ள கடந்து போனோம். பாருங்க, திடீர்னு பாஸ்டர் ரொம்ப சிக்காயிட்டாங்க, ரொம்ப பலவீனமாயிட்டாங்க. 2 பிள்ளைகளும் சின்ன பிள்ளைங்க. சின்னவ வந்து 2.5 வயசு. நான் ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு கோவிட் வந்துச்சு. நாங்கள் அப்படி
என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல, மருத்துவமனைக்கு போக முடியல, பயங்கர கடினமான பாதைகளுக்குள்ளே போனோம். ஒரு தடவை ஆப்ரேஷன் நடந்தது, 2 தடவை ஆப்ரேஷன் நடந்தது, 3 தடவை ஆப்ரேஷன் நடந்தது, 4 தடவை ஆப்ரேஷன் நடந்தது, 5 தடவை ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனாங்க. நான் மட்டும் தனியாக என் கணவனுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வெளியே நின்று தனியாக மருத்துவமனையில் கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு நிறைய நாள் நான் வெளியே அரசு மருத்துவமனையில் வெளியில் நின்று நான் அந்த காரிடாரில் அழுதுகிட்டே இருப்பேன். ஏசப்பா, இந்த வியாதிக்கு என்னைக்கு முடிவு வரும், இதிலிருந்து நீங்கள் என்னைக்கு நீங்கள் அற்புதத்தை செய்வீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தை எடுத்து என்னை படிக்க ஆரம்பித்தார். சங்கீத புஸ்தகத்தை தினந்தோறும் 1லிருந்து 150 சங்கீதம் வரைக்கும் ஒரு பைத்தியக்காரிய போல இந்த வேதத்தை நான் படிக்க படிக்க அந்த வேத வசனத்தில், அந்த வேத புத்தகத்தில் ஒரு வசனம் உண்டு, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது, நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் அப்படின்ற ஒரு வசனத்தை படித்தேன் பாருங்க. நான் பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு வேறு வழியே தெரியாது, எனக்கு எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு தெரியாது. கோவிடில் யாரும் வந்து என் கூட இருக்கவும் முடியாது. அங்கே தனிமையாக நாங்கள் 2 பேரும் மருத்துவமனை பாதைகளில் கடந்து போகும்போது ஒரு நாள் வந்தது. பாஸ்டர் சொன்னாங்க, நீ காலையிலேருந்து இப்படி படிக்கிறியே, உனக்கு கஷ்டமா இல்லையா? இல்லை, எனக்கு இது ஒன்று தான் எனக்கு தெரியுது விட. ஒரு தடவை கடைசி அறுவை சிகிச்சை முடியும் போது 2 தடவை உட்காந்து 1லேருந்து 150 சங்கீதம் 2462 வசனம் இருக்கும் சங்கீதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா. படித்து முடிக்கும்போது 4வது அறுவை சிகிச்சை முடித்து வரும்போது ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா டாக்டர்? ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட், அவங்கள வந்து போஸ்ட் ஆஃப் வார்டுக்கு கொண்டு போக வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் ரூமுக்கு கொண்டு போங்க. ஆமேன். இந்த வசனத்தில் சுகம் இருக்கா இல்லையா? இந்த வசனத்தில் வல்லமை இருக்கா இல்லையா? 4வது அறுவை சிகிச்சைக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாஸ்டர்கிட்ட ஆண்டவர் பேசினார், இந்த வார்த்தை தான் உனக்கு மருந்து, இந்த வார்த்தை தான் உனக்கு மருந்துன்னு சொன்னார். திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க, நீ சின்ன எழுத்தா பைபிளை வச்சு இத்தனை 150 சங்கீதத்தை தினமும் படிக்கிற, வா உனக்கு நான் பெரிய புக்காக போட்டு தரேன்னு ஒரு பெரிய ஸ்பைரல் பைண்ட் போட்டு A4 பேப்பரில் 2 புக் எடுத்துகிட்டு வந்து, இனிமேல் நீ படிக்கிற மாதிரி நானும் படிக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆமேன். உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்யாமல் நீங்கள் செய்கிறதுக்கெல்லாம் எதிர்த்து நிறைய கணவன்மார் போராடிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் நிழலில் வாழுகிற எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள் இதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கீழ்ப்படிவாங்க. இந்த வார்த்தைக்குள்ள அதிசயம் இருக்கிறது, இந்த வார்த்தைக்குள்ள அற்புதம் இருக்குது. இந்த வார்த்தை இன்னைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதையிலேருந்து உங்களை விடுதலையாக்கும். பாருங்கள், 2 பேரும் படிக்க ஆரம்பித்தோம். திடீர்னு ஒரு நாள், அந்த ஒவ்வொரு நாளும் நான் அந்த புண்ணில் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், டெய்லி நிறைய மாத்திரைகளை, ஆயிரக்கணக்கான மாத்திரைகளை வாங்குவோம், எல்லாத்தையும் இடித்து அந்த இடத்துல பொடிச்சு பவுடர் பண்ணி நான் தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன். பாருங்கள், நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவேன், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிட்டு அது இருந்த இடமும் இனி அதை அறியாதுன்னு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அப்படிதானா? ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் காற்றை வீச பண்ணிருங்கப்பா, எனக்கு இந்த புண்ணு என்னைக்கு சரியாகும்னு தெரிலன்னு சொல்லுவேன். பாருங்கள், ஒரு நாள் வந்தது, அது இருந்த இடமே தெரியாதபடிக்கு அறுவை சிகிச்சையே இனி தேவை இல்லைன்னு சொல்கிற அளவில் ஆண்டவர் எல்லாத்தையும் மூடி போட்டார். ஆமேன். அதுக்கு நான் தான் உயிருள்ள சாட்சி. இந்த வேதத்தை படித்த யாரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்தவே இல்லைங்க. நீங்கள் ஒரு தடவை பாதையில் கடந்து போகலாம், வியாதியில் கடந்து போகலாம், கண்ணீர் வரலாம், ஆனால் ஒரு வார்த்தை போதும் உங்களுடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவர் மொத்தமாக மாற்றி போட்டவர். ஆமேன், ஆமேன். நான் ஒரு விஞ்ஞானி ஆவதற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் செலக்ட் பண்ணப்பட்டு 16 பேர் தமிழ்நாட்டிலேருந்து செலக்ட் பண்ணப்பட்டு ஒரு விஞ்ஞானியாக போகிறதுக்கான இலவச பயிற்சியில் இருந்த ஆள், பல நீளமாக படித்து வச்ச ஆள், ஒரு டாக்டரேட் டிகிரி முடிச்சுட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்த ஆள். நான் அப்படி சொல்லலை, அதனால தான் டாக்டர்னு போடலை, சகோதரின்னு போட்டிருக்காங்க. ஏன் தெரியுமா? அது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்னை இன்னைக்கு உயிருள்ளவளாய் குடும்பமாக நிறுத்தி இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், நீங்கள் 1000 படிப்பு வச்சுருக்கலாம், 1000 பணம் வச்சுருக்கலாம், சொத்து வச்சுருக்கலாம், ஆனால் இந்த மேலான அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ, உங்கள் நிலைமையிலிருந்து உங்களை பல மடங்கு 1000 மடங்கு உயர்த்துவதற்கு இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. ஆமேன், ஆமேன்,
ஆமென். இந்த நாள்ல இருந்து அப்பனா ஆண்டவரை பார்த்து சொல்லணும், எப்பவும் இந்த பைபிளை திறக்கும்போது சொல்லணும், ஏசப்பா ஒரு வார்த்தை மட்டும் என்கிட்ட பேசுங்க, ஒரு வார்த்தை மட்டும் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி இந்த வாசற்படியில தினந்தோறும் இந்த கர்த்தருடைய வார்த்தையின் வாசற்படியில நீங்க காத்திருப்பீங்கன்னா நிச்சயமாய் அடையாளமா அற்புதமா மாற்றுவார். ஏன்னா மார்க் 8 வாசிக்கிறோம் பாருங்க, மார்க் 8:36 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு நிறைய உலகத்தின் பின்னாடி, உலகத்தின் மாயைக்கு, உலகத்தின் செல்வத்துக்கு எல்லாரும் ஓடி போகலாம். ஆனா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமா இருக்குதே, அது விலையேற பெற்ற உண்டு. ஆமென். அந்த ப்ளூ கலர் டாப்ஸ் போட்டிருக்கீங்களா ஒரு பாப்பா, நீங்க வாங்கலேன், நீங்க தான்டா வாங்க அந்த பாப்பா. கமான். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். உங்க பேர் என்னடா? சீக்கிரம் ஓடியாங்க. உங்க பேர் என்ன? காயத்ரி. சரியா? காயத்ரியை நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு ப்ளூ கலர் டாப்ஸ் போட்டிருக்காங்க, கீழே பிங்க் போட்டிருக்காங்க. நான் காயத்ரியை கூப்பிடணும்னு நினைச்சேன். சரியா? மனசுல நான் எப்படி கூப்பிட்டேன் காயத்ரிய? காயத்ரின்னு கூப்பிடல, ஏன்னா எனக்கு தெரியாது பேர். இன்னைக்கு உங்களுடைய பெயர்கள், உங்களுடைய பிரச்சனைகள் ஏசப்பாக்கு நிறைய தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களை தெரிந்தெடுத்து இந்த இடத்துக்கு அழைத்து கொண்ட தேவன் எப்படினாலும் உங்ககிட்ட உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி தான் அனுப்புவார். ஆமென். காயத்ரி இங்க வரணும்னு நினைச்சேன், ஆனா நான் எப்படியோ ஒரு வழியில கூப்பிட்டுட்டேன். அப்படித்தானா? அதே மாதிரி உங்களை நீங்க நினைக்கலாம், இந்த அக்கா நம்மளை விடவே இல்லை, ஆட்டோவை கொண்டு நிறுத்தி வச்சுட்டு வாங்க வாங்கன்னு பிடிச்சி இழுத்தாங்க. அப்படி வரல, நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டவர்களா இந்த இடத்துல வந்திருக்கீங்க. ஆமென். இந்த காயத்ரியை கூப்பிடுறதுக்கு நான் எதை பயன்படுத்தினேன் அப்படின்னா, ப்ளூ கலர் டாப்ஸ் போட்டிருக்கிற நீங்க வாங்க அப்படின்னு சொன்னேன். சரியா? காயத்ரியோட கண்கள் என்ன பார்த்துச்சு, காயத்ரி உடனே நான் கூப்பிட்டோடனே வந்துட்டாங்க. அப்படிதானா? கண்ணை வச்சு பார்த்து தானே நம்மளை தான் சொல்றாங்க ஆன்டின்னு வந்துட்டீங்க. அப்படிதானா? அப்போ இந்த உலகத்துல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆதியிலே தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். நம்மளுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினாராம் மனுஷனுக்கு. நம்ம எல்லாரும் உலகத்துல உள்ள எல்லாரும் சுவாசிக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் விசுவாசிகளா, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஆட்களா சுவாசிக்கிறதுக்கு பேரு ஜீவ சுவாசம். ஆமென். உலகத்துல உள்ள எல்லாருக்கும் ஆத்துமா இருக்கு, ஆனா உங்களுக்கு எனக்கு ஜீவ ஆத்துமா இருக்கு. ஆமென். ஏன்னா நீங்களும் நானும் ஜீவ அப்பத்தை புசிக்கிறோம், ஜீவ தண்ணியை குடிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமா, ஒவ்வொரு நாளும் நான் ஜீவ அப்பத்தை புசிக்கிறேன், ஜீவ தண்ணியை குடிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். அதனால எனக்குள்ள ஊதி இருக்கிறது ஜீவ சுவாசம், நான் சுவாசிக்கிறது ஜீவ சுவாசம், எனக்குள்ள இருக்கிறது ஜீவாத்மா. இப்ப பாருங்களேன், நான் காயத்ரியை தொடர்பு கொள்ளணும்னா நான் காயத்ரிய சரீரத்தை பார்த்து நான் கூப்பிட்டேன். காயத்ரி வாங்கன்னு சொல்லல, பேரை சொல்லி கூப்பிட்டேன். இப்ப காயத்ரி இங்க இருக்கிற யாரையாவது கூப்பிடணும்னா என்ன சொல்லுவாங்க? அம்மாவை கூப்பிடணும்னா என்ன சொல்லுவாங்க? அம்மா அப்படின்னு வாயை திறந்து கூப்பிடுவாங்க, இல்ல ஆச்சின்னு கூப்பிடுவாங்க. நான் சொல்றேன், காயத்ரி உங்க அம்மாவை வாயை திறந்தும் கூப்பிடக்கூடாது, ஆச்சின்னு கூப்பிடக்கூடாது, அம்மானு கூப்பிடக்கூடாது, செய்கையில கூப்பிடணும். காயத்ரி அப்படி சொன்னா எப்படி கூப்பிடுவாங்க? இப்படியே வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, செய்கையில கூப்பிடுவாங்க. அப்போ காயத்ரிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சரீரம் சரிதானா? எதுக்காகனா பக்கத்துல இருக்கிற மனிதர்களோட, குடும்பத்தாரோட, சமுதாயத்தோட தொடர்பு கொள்ளும்படிக்கு இந்த காயத்ரிக்கு ஒரு சரீரம் இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் அப்படிதான் இருக்கு சரீரம். இப்ப நான் சரீரத்துல இருக்கேன், வாயில வார்த்தையால பேசுறேன், சத்தத்துல காதுல கேக்குறீங்க, கை காலு டீச்சரா இருக்கிறதுனால கையை எங்க வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க, கொஞ்சம் கையை ஆட்டாம பேச அப்படிம்பாங்க. நாங்க டீச்சரா பிறந்துட்டோம், டீச்சரா வளர்ந்துட்டோம். டீச்சரானா எப்ப பாரு நாங்க இப்படி எழுதுவோம், திருப்பி பார்ப்போம், இப்படி அசைஞ்சுக்கிட்டே இருப்போம், அதனால ஆடாம பேச முடியாது. நீங்க அழகா கேட்டுட்டு இருக்கீங்கல்ல. சோ காயத்ரி யாரையாவது தொடர்பு கொள்ளணும்னா சரீரத்தின் மூலமா தொடர்பு கொள்ளலாம். ஆனா காயத்ரிக்கு திங்கக்கிழமை கணக்கு பரீட்சைன்னு வச்சுக்கோமே. சரியா? கணக்கு பரீட்சை ஹாலில் கொஸ்டின் பேப்பரை கையில் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு கணக்கு தெரியல அப்படின்னா காயத்ரி என்ன பண்ணுவாங்க? சர்ச்சில் எல்லாரும் சொல்லிக் கொடுப்போம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குற ஒரு முறை கடிந்து கொள்ளாதவனாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படி சொல்லிடுவாங்களா? உடனே எல்லாரும் ஏசப்பா 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 எனக்கு ஒன்று தெரியல, ஏசப்பா ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படி சொல்கிறோம்ல. ஏசப்பா ஏசப்பா நாங்கள் ஆட்டோ ஏறினோன்னே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஏசப்பா ஏசப்பா திருநகர் சீக்கிரம் வந்துடட்டும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். எப்படி ஜெபம் பண்ணேன்? ஏசப்பா ஏசப்பா சீக்கிரம் திருநகர் வந்துடட்டும். ஆனால் எங்கேயோ இருக்கு திருநகர் காலவாசலேருந்து, ஆனால் ஏசப்பா ஏசப்பா சீக்கிரம் திருநகர் வந்துடட்டும் இப்படிதான் சொன்னேன் பாருங்க. உண்மைக்குமே இதுவரைக்கும் எத்தனையோ தடவை திருநகருக்கு வந்திருக்கோம், ஆனால் இன்னைக்கு ஏறின ஆட்டோ சும்மா பறந்து வந்த மாதிரி வந்துச்சு.
அப்படி கண்ணை திறந்து பார்க்கறதுக்குள்ள திருநகர் வந்துட்டு, ரொம்ப ஃபியூ மினிட்ஸ்ல வந்துட்டு. நீங்க என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்கல்ல, அவருடைய சித்தத்தின்படி நீங்க என்ன கேட்டாலும் செய்வாங்க. இந்த காயத்ரி ஆவியா இருக்கிற தேவன். இங்க ஏசப்பா ஒரு பெரிய அங்கி போட்டுட்டு, ஒரு ஒயிட் கலர்ல ஒரு பெரிய அங்கி போட்டு, ரெட் கலர்ல ஒரு ஷால் போட்டுட்டு, காலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார் மாதிரி இங்க ஏசப்பா ஷால் போட்டுட்டு நடமாடிட்டு இல்ல. ஆனா ஆவியா இருக்கிற தேவன் உங்கள் காதுகள் கேட்க கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த ஆவியின் மூலமாய் உங்களோடு கூட என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். இந்த காயத்ரி ஒண்ணுமே செய்ய வேணாம் பாருங்க. ஆவியா இருக்கிற தேவனை, ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா, ப்ளீஸ் ஏசப்பா அப்படின்னு சொன்னா, அவங்க டீச்சர் ஏதோ நடத்திட்டு இருக்கும்போது சொன்ன சின்ன ஃபார்முலாவோ ஏதோ ஒரு வழியோ கணக்கு லைட்டா ஒரு கிளிக் இந்த தலையில வந்தா போதும், அவ்வளவுதான் அந்த கணக்கு எடுப்பாங்க, கடகடகன்னு பதில் சொல்லிடுவாங்க. இந்த சரீரத்தில் இருக்கிற அப்பாவோ அம்மாவோ கணக்கு டீச்சரோ யாரும் போய் இந்த தேர்வரையிலே இந்த காயத்ரிக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஆவியான தேவன் மாத்திரமே நீங்களும் நானும் எங்க இருந்தாலும் வர முடியும், காயத்ரியோட பரீட்சை ஹால்ல வர முடியும். ஆமென் ஆமென். அப்ப காயத்ரியோட ஆவியில யார கூப்பிடணும்? ஆவியான தேவனை கூப்பிடணும். அதுக்குதான் உங்களை என்ன இங்க கொண்டு வந்திருக்காரு. இந்த ஆவியோடு கூட தொடர்பு கொள்ளணும்னா இந்த ஆவியான வார்த்தையை படிக்கணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த ஆவியானவரோடு கூட உங்களுக்கு தொடர்பு வேணும், உங்களுக்கு அற்புதம் வேணும், அடையாளம் நடக்கணும்னா கட்டாயமா இந்த ஆவியா இருக்கிற வார்த்தைகளை நீங்க படிக்கணும். இப்ப பாருங்களேன், சரீரத்தை வச்சு உங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம், அவங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட தொடர்பு கொள்ளலாம், எல்லாரோட தொடர்பு கொள்ளலாம். காயத்ரியோட ஆவியை வச்சு ஆவியான தேவனை தொடர்பு கொள்ளலாம். இப்போ காயத்ரி நினைச்சிருப்பாங்க எல்லாரும் சும்மா தான் உட்கார்ந்துருந்தாங்க, இந்த ஆண்டி என்ன நம்மளை மட்டும் கூப்பிட்டுட்டாங்க அப்படி நினைவு வந்துச்சா காயத்ரி? சின்னதா மனசுக்குள்ள தோணுச்சு. சொல்ல மாட்டாங்கல்ல, குட்டி பாப்பா தானே, சொன்ன உடனே ஒபே பண்ணி வந்துட்டாங்க. இப்படிதான் உங்களுக்கு எனக்கு ஒரு ஆத்துமா கொடுத்துருக்காரு, அப்படிதானா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்ல மாட்டேன், சொல்லி முடிச்சிட்டேன்னா போயிருவீங்க எல்லாரும் எழும்பி, அப்புறம் நான் பிரசங்கமே பண்ண முடியாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரினா, இந்த காயத்ரி கூடவே பேசிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு, ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க எல்லாரும் பார்க்கும்போது பேசுறீங்களா? உங்களுக்குள்ள நீங்க பேசுறீங்களா? என்ன பட்டிமன்றம் லேட் ஆயிட்டு இவங்க பிரசங்கத்தை எப்போ முடிப்பாங்களோ தெரியலையேன்னு உங்களுக்குள்ள பேசிட்டே இருக்கீங்க. சீக்கிரமா முடிச்சிருவேன், சரியா? சீக்கிரமா டைமுக்கு முடிச்சிருவோம். இந்த ஆத்துமாவுல நமக்கு நாமே தொடர்பு கொள்ளும். ஆனா வசனம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் இந்த ஜீவனை, இந்த ஆவிய, இந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்திட்டா எனக்கு நானே இந்த பிரச்சனை எல்லாம் மனுஷன் வாழுவானா, பேசாம தூக்க போட்டு செத்து போயிருவான்னு போனவர்கள் தங்கள் ஆவியாக்கி இந்த தீபத்தை அணைத்து போட்டார்கள். ட்ரெயின்ல போய் குதிச்சவங்க, தூக்கு போட்டு செத்தவங்க, மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தவங்க எல்லாம் சாதித்தவர்கள் அல்ல. இங்க இருக்கிற நீங்களும் நானும் நிறைய நேரத்துல வாழ்க்கையின் விளிம்புல போய் போடா போ, என்னமோ நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போனாதான் நீங்க எல்லாரும் நிம்மதியா இருப்பீங்க, நான் முதல்ல போறேன். உடனே ஒரு ஆள் சொல்ல, நீ எதுக்கு போற? நீ போக தேவையே இல்லை, நீ இருக்கலாம், நான் போறேன். இந்த மாதிரி உங்க வீட்டுல தேவையற்ற வார்த்தைகளை தான் முதல்ல சொன்னேன். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவன் இந்த வாயில தான் பலனை வச்சிருக்காரு. இந்த வாயில விசுவாச வார்த்தைகளை பேசி இந்த ஆண்டவருடைய வேதத்தை வச்சாதான் இந்த சரீரத்தையும் இந்த ஆத்துமாவையும் ஆவியையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பலன் உள்ளதா காப்பாற்ற முடியும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சா? இன்னொரு தடவை சொல்லுவோமா? காயத்ரியோட சரீரம் எதுக்காக? மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவர்களோடு கூட தொடர்பு கொள்ள. நமக்குரிய ஆத்மா யாரு கூட தொடர்பு கொள்ள? நமக்கு நாமே தொடர்பு கொள்ள. இந்த ஆத்மாவை தந்த தேவன் ஒரு நாள் உங்களை அப்படி மானிட்டர் பண்ணிட்டே இருக்க மாட்டார். ஏய் தப்பு பண்ணாத உள்ள இருந்து ஆவியானவர் உணர்த்துவாரு. ஆனா இந்த ஆத்மாவுல உங்க சித்தம், எண்ணம், உங்க மனசு எல்லாமே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யணும்ன்ற ஃப்ரீ வில், அதாவது முழு விடுதலையும் சுதந்திரத்தையும் உங்களுக்கு ஏசப்பா கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க அந்த முழு சுதந்திரத்தையும் எடுத்துக்கிட்டு ஷார்ட்ஸ் பார்க்கலாம், ரீல்ஸ் பார்க்கலாம், யூடியூப்ல வீடியோ பார்க்கலாம். யாருக்கு என்ன கிடைக்க போகுது? யார் நம்ம போனுக்குள்ள இருக்கிறத பார்த்தா டேட்டா போனா யாருக்கு தெரிய போகுதுன்னு நீங்களும் நானும் துணிந்து பாவம் செய்வோமானால் நம்முடைய ஆத்துமாவையும் ஆவியையும் நஷ்டப்படுத்தி சரீரத்துல தேவையற்ற வியாதிகளையும் பலவீனத்தையும் குடும்பத்துல நிறைய சாபத்தையும்
பெற்றுக்கொள்றவளா மாறிடுவோம். அப்படின்னா எங்க இருந்தாலும் என் ஆத்துமாவையும் ஆவியையும் என் சரீரத்தையும் கவனிக்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். ஆமென். முக்கியமா பெண்களாகிய நமக்கு இருக்கணும். இது ஒரு ஆலயம். இப்போ இந்த சர்ச்சில் ஒரு பஃப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே, பப்ஸும் ஒரு டீயும் கொடுக்குறாங்க. யாராவது வந்து அந்த பப்ஸை அப்படி பிச்சு பிச்சு போட்டு ஒரு டீயை நடு சர்ச்சில் உங்க இடத்துல கொட்டி போடுவோமா? கொட்டி போடுவோமா? யாராவது என்ன சொல்லுவோம்? ஹேய், சர்ச்சுக்குள்ள அழுக்காக்காத, ஓடு, வெளியே போய் சாப்பிடு சொல்லுவீங்களா? அப்படி ரோட்டில் இருக்கிற ஏதாவது விற்கிற கோயிலை பார்த்தோன்னே தெருவில் இருக்கிற குப்பையை தூக்கி அந்த கோயிலில் எறிவோமா? செய்ய மாட்டோம். பார்த்தோன்னே என்ன செய்கிறோம்? இது கோயில், இது ஆலயம் அப்படி சொல்கிறோமா? அதை காட்டிலும் மேலானதாய் 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கிறோம், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இந்த காயத்ரி வெறும் காயத்ரி இல்லைங்க, சரீரமும் ஆவியும் ஆத்துமாவும் இருக்கிற வெறும் 3 பரிமாணங்களை கொண்ட ஒரு மனுஷர் அல்ல. காயத்ரி ஜீவனுள்ள தேவன் தங்குகிற ஆலயம். ஆமென். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் என்ன பண்ணுவாராம் தேவன்? அவனை தேவன் கெடுப்பார். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு பெண்களாய் தந்திருக்கிற இந்த சரீரத்தை, இந்த எண்ணத்தை, இந்த ஆவியை, இந்த ஆத்துமாவை, உங்களுடைய விருப்பங்களை, எண்ணங்களை எல்லாம், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளா இருக்கிறோம்னு சொன்னா, நிறைய டெக்னாலஜி வளர்ந்துட்டு, நிறைய நேரம் போன் உங்க கையில இருக்கிறது, நிறைய நேரம் உங்களுக்கு பாவம் ரொம்ப தண்ணி போல அவைலபிளா ஃப்ரீயா கிடைக்குது. நிறைய நேரம் போன்ல காசே இல்லாம பேசுறதுக்கு நிறைய நெட்வொர்க் வேலை செய்யுது. ஆனால் அதெல்லாம் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது, எல்லாமே பாவத்துல கொண்டு போய் விட்டுரும். ஆனா இன்னைக்கு சொல்ல போற, ஆண்டவரே உங்க வார்த்தையின் மேல நான் தாகமா இருக்கணும், இந்த ஆவியாய் இருக்கிற இந்த வார்த்தையை எடுத்துட்டு போய் இந்த ஆவியில வச்சாதான் இந்த ஆத்துமா பிழைக்கும் சொன்னாங்க. பாத்தீங்களா? பட்டிமன்றம் முடிக்கும் போது கடைசியா பேசினவங்க என்ன சொன்னாங்க? இந்த பக்கம் இருந்து வந்து பேசினவங்க ஒரு வசனம் சொன்னாங்க. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இந்த பக்கம் 3 பேர் இருந்தாங்க, இந்த பக்கம் 3 பேர் இருந்தாங்க. அதுல இந்த பக்கம் 3ஆவது இருந்தவங்க என்ன வசனம் சொன்னாங்க? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாத்துலயும் வாழணும்னு சொன்னாங்க. அப்ப ஆத்துமாவை தேவையில்லாத குப்பையெல்லாம் தூக்கி போட்டு தேவையில்லாத காரியங்களை சேர்த்து வச்சா அப்படிதான் நம்மளும் இருப்போமா? அப்படித்தானே வசனம் சொல்லுது. அப்படித்தானே வசனம் சொல்லுது. ஆகவே இன்னைக்கு சரீரம் 1 தெசலோனிக்கர் 5:23 வசனம் எல்லாரும் எடுப்போமா? ஃபர்ஸ்ட் 1 தெசலோனிக்கர் 5:23. தேங்க்யூ காயத்ரி, நீங்க போகும்போது என்கிட்ட ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகணும், சரியா? தேங்க்யூ. கை தட்டிடலாமா காயத்ரிக்கு? ஆமென். ஸோ எப்போனாலும் நம்மளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும், ஆவி ஆத்துமா சரீரம் அனைத்தையும். 1 தெசலோனிக்கர் 5:23 எடுக்கலாமா? 1 தெசலோனிக்கர் 5:23 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சமாதானத்தின் தேவன் தாமே முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. எப்படி பரிசுத்தமாக்குவாராகவா? முற்றிலும் நம்மளை பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுவோமா? எப்படி சுத்தமா இருக்கணுமா? முற்றிலும். வலது கையை வச்சு ஒரு வட்டம் போடுங்க பார்க்கலாம். முற்றிலும் முழுவதும். முற்றிலும் வலது கை வச்சு போடுங்க. முற்றிலும் முழுவதும். வாயத்திறன் சொல்லிட்டே போடணும். முற்றிலும் முழுவதும். முதல்ல படிச்சோம் அடையாளம் அற்புதம், சரியா? அப்ப நம்ம படிக்க போற வசனங்கள், நம்ம கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும்? நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்கும், முழுவதும் நம்மளை குற்றமற்றவங்களா காத்தும். அப்பதான் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஆயத்தப்பட முடியும். இன்னைக்குடைய தலைப்பு தெரிந்து கொள்ளப்பட்டவர். நாம் யார்? அந்த ஸ்லைடை கொஞ்சம் வேகமா போடுவீங்களா? நாம் யார் அப்படின்னா, நீங்க நிறைய 100ல் ஒருத்தர், 100ல் ஒருத்தர், 1000ல் ஒருத்தரா உங்களே என்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா வச்சிருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா, இப்ப நம்ம ஊருக்கு எலெக்ஷன் வரப்போகுது, அப்படிதானா? யாரோ ஒருத்தரை தான் தேர்ந்தெடுக்க போறோம், அப்படிதானா? அதே மாதிரி உங்களை என்னை தெரிந்தெடுத்து வச்சிருக்காங்க. அவங்க தலையில ஒரு புள்ளி வச்சிருக்காங்களா? அந்த படத்தை பாருங்க பார்க்கலாம், ஸ்கிரீனை பாருங்க பார்க்கலாம். எல்லாரும் இத்தனை பேர் இருந்தாலும், உங்க தெருவில் அத்தனை பேர் இருந்தாலும், உங்க திருச்சபையில் அத்தனை பேர் இருந்தாலும், தேவன் இந்த இடத்துக்கு உங்களை என்னையும் தெரிந்தெடுத்து கூட்டி வந்திருக்கிறார், சரியா? அடுத்த ஸ்லைட் போலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவளும் நீங்கள். அந்த வசனம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்களா? அக்கா சொல்லி கொடுத்தாங்க அழகா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்க உங்களை தெரிந்து கொள்ளல, இயேசு உங்களை தெரிந்து கொண்டார். அப்படி சொல்லுங்க. நீங்களா இங்க வரல, ஏசப்பா உங்களை இங்க கூட்டு வந்தாங்க. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களா இங்க வரல,
ஆமென். ஏசப்பா தான் உங்களை தெரிந்தெடுத்திருக்காங்க. சரியா, அடுத்து போலாம். தெரிந்து கொள்ளப்பட்டவளும் ஆகிய அம்மாளுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்ல. யாரெல்லாம் இந்த கூட்டத்துல அம்மா? கை தூக்குங்க பார்க்கலாம். அம்மா, அம்மா கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர். தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாள் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மா அப்படி சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மா. ஓகே, அடுத்த வசனம் போலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:42 வசனத்துல ஸ்கிரீனை பார்த்துட்டே இருங்க, நான் சீக்கிரமா சொல்றேன். சரியா, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சரியா, நிறைய பேருக்கு நிறைய வேலை இருந்துச்சு. ஆனா நீங்க நிறைய பேர் உங்களை வந்து கூப்பிட்டோன்னே சரி இன்னைக்கு என்ன வேலை கிடந்தாலும் சரி வீட்டில் போய் மீதி பாத்திரத்தை கழுவிக்கலாம், வீட்டில் போய் 10 ரூபாய்க்கு மாவு வாங்கி தோசை ஊத்திக்கலாம், முதல்ல இந்த அக்கா தொல்லை தாங்க முடியல நிறைய பேர் கிளம்பி வந்தீங்க. நல்ல பங்கு. ஆமென். நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அக்கா மரியா. சரியா, முதல்ல என்ன சொன்னோம்? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மான்னு சொன்னோம். சரியா, இப்ப எத்தனை பேர் அக்கா, எத்தனை பேர் தங்கச்சி இருக்காங்க? அக்கா தங்கச்சி இருக்கவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஒரு பிள்ளையா இருக்கவங்கள தவிர மீதி எல்லாரும். ஆமா, எல்லாரையுமே நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க? அக்கான்னு கூப்பிடுவாங்க. சரியா, இப்ப நீங்க சொல்ல போறீங்க உங்களை பார்த்தே, நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அக்கானா அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அக்கானா. முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மா, ரெண்டாவது நீங்க நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அக்கா. எந்த அக்கா மாதிரி? மரியா அக்கா மாதிரி. சரியா, எந்த அக்கா மாதிரி? மரியாக்கா. நிறைய மார்த்தார்கள்லாம் வீட்டுல வேலை கிடக்கு போப்பா, இவர் வேற வந்து நின்றுட்டு இருப்பாரு, 8 மணிக்கு நான் சாப்பாடு போடணும்னு நிறைய பேர் வரல. ஆனா உங்களை என்னை நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளா கொண்டு வந்தாருன்னா நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரியா, அப்புறம் அடுத்தது போலாமா? நம்ம யாரு? நிறைய பேருக்கு அழைப்பு கொடுத்தாங்க பாருங்க, நிறைய பேரை கூப்பிட்டாங்க. ஆனா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். சிலர்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிலர். நீங்க சிலர்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சிலர்ல நீங்க ஒருத்தர். நம்ம எதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? உங்களை பார்த்தோன்னே இன்னைக்கு வந்த நேரத்துல இருந்து எல்லாரும் நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள் சொல்றாங்களே, எதுக்கு நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்? நாம எப்படி இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்து நம்ம முடிக்கலாம் பாருங்க. அடுத்த ஸ்லைட் போலாம். நாம் வித்தியாசமானவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நான் வித்தியாசமான ஆளு. பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க, நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. என்ன பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா தெரியுது அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப பூனை மாதிரி உட்கார்ந்துருந்தீங்க, இப்ப பயங்கரமா சத்தம் போடுறீங்க அப்படின்னு அப்படி பாக்குறீங்கல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார்னா உங்களை ஆயிரங்களுக்கு கோடிகளுக்கு ஆண்டவர் உங்களை பலவானா பயன்படுத்துவார். ஆமென். உங்களை எல்லாரும் வீட்டுல பூனை மாதிரி பார்க்கலாம், ஆனா நீங்க உங்க அரை வீட்டுக்குள்ள ஜோமனி வெளியே வரும்போது பார்த்தா யூ வில் பி லைக் அ லயன். பாடினாங்களா, உயர 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 கழுகு மாதிரி. இந்த கழுகு என்ன பண்ணுமா பாருங்க, உயரமா பறந்துட்டே இருக்கும்போது காக்கா வந்து இந்த கழுகை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குமா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கழுகு கண்டுக்காம அப்படி பார்த்துட்டே இருக்குமா பாருங்க. கழுகு என்ன பண்ணிருமா, காக்காவை திரும்பியே பார்க்காம மேல போயிருமா. காக்கா போற, கழுகு பறக்கிற தூரத்துக்கு காக்காவால பறக்க முடியாது. அங்க போன காக்காக்கு மூச்சு முட்டிரும். காக்கா தன்னால என்ன பண்ணிரும், நிறைய பேர் வீட்டில் சூரியனை பார்த்து நாய் குறைச்சா நாய்க்கு சேதமா சூரியனுக்கு சேதமான்னு குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமா நாய் டயர்டாயிரும். வெயில் அதிகமாக அதிகமாக நாய் குறைச்சி டயர்டாயிரும். நீங்க வாயே திறக்க வேண்டாம். நீங்க சூரியனாய், நீதிமான்களோ நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருப்பார்கள். ஆமென். ஏன் குறைச்சிக்கிட்டு இருக்க நாயெல்லாம் பார்த்து கவலைப்படுறீங்க? வேஸ்ட். அது நேரம் ஆக ட்ரை அப்படி டயர்டா போயிடும். ஆனா நீங்களும் நானும் முகத்துல பிரகாசமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கோங்க. அப்ப நம்ம வித்தியாசமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கோங்க. சரிதானா? உலகத்தார போல இந்த பைபிள் படிக்கிற எல்லாரும் யாருன்னு கேட்டா வித்தியாசமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. எஸ்தர்ன்ற ஒரு வார்த்தையை கேட்டீங்க. அந்த எஸ்தர் அம்மா மட்டும் வித்தியாசமானவங்க. எல்லா பெண்களும் நிறைய மேக்கப் அது இதெல்லாம் பண்ணாங்க. எல்லாரும் உங்க முடிய திருப்புங்க பார்க்கலாம். உங்க முடிய திருப்பி எடுங்க, பின்னால இருந்து முடிய எடுங்க, அப்படி எடுங்க. முடிய எடுங்க. முடிய எப்படி பின்னும் போது எத்தனையா பின்னிருக்கீங்க? எத்தனை பகுதியா பின்னிருக்கீங்க? பின்னி போட்டிருக்கீங்கல்ல, எத்தனை பின்னிருக்கீங்க? 3 பகுதியா எடுத்து பின்னிருக்கீங்கல்ல. வசனம் சொல்லுது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து இதெல்லாம் செய்யற அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆமென்.
தலையில எவ்வளவு கிளிப்பு போட்டிருக்கோம், தலைக்கு எவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்கோம், இங்க என்ன பண்ணியிருக்கோம், இங்க என்ன பண்ணியிருக்கோங்கிறதுலாம் நம்முடைய அழகு இல்லைங்க. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியா நீங்க மட்டும் ஷவுட் பண்ற பீப்புள் மத்தியில ஷட் அப் அப்படின்னு சொல்லி வாயை மூடிட்டு அமைதல் உள்ள ஆவியா இருந்தா நீங்க தான் விலையேற பெற்றவங்க, நீங்க தான் வித்தியாசமானவங்க, நீங்க தான் ஆவிக்குரியவர்கள். உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அடுத்த வசனம் போலாம் பாருங்க. ஆண்டவர் வந்து கடைசி நாள்ல பிரிக்க போறாரு. எப்படி பிரிக்க போறாரு? எல்லாரும் வலது பக்கம் போங்க, இடது பக்கம் போங்கன்னா, வலது பக்கம் போனவங்க எல்லாம் நீங்களும் நானும். இதுக்கு முந்தின ஸ்லைட், வலது பக்கம் போனவங்க எல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தவங்க எல்லாம் நம்ம வித்தியாசமான. உங்களுக்கு வலது பக்கம் போக ஆசையா இருக்கா, இடது பக்கம் போக ஆசையா இருக்கா? விசாலமா போற பாதையில ஆசையா இருக்கா, சின்னூண்டு பாதையில போகிறதுக்கு ஆசையா இருக்கா? இந்த காலத்துல கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், துன்பங்கள் வரும். இடுக்கமான வாசல் வழியே, ஆமால, சிலுவை சுமந்து இயேசுவின் பின்ன எப்படி போகணுமா? சிலுவை சுமக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரவனா, சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகம். சிரிங்க பார்க்கலாம், சிலுவை சுமக்கிறவங்களாம் சிரிங்க பார்க்கலாம். சிலுவை அப்படி கஷ்டப்பட்டு சிலுவையை தூக்குற மாதிரி தூக்கிட்டு ஆனால் சிரிச்சுட்டே இருக்கணும். ஹாப்பியாக சிரி. தேங்க்யூ ஏசப்பா, நன்றி ஏசப்பா, தேங்க்யூ ஏசப்பா, இந்த பாடுபடுத்துகிற ஆளுக்காக நன்றி ஏசப்பா, இந்த கீழ்ப்படியாத பிள்ளைக்காக நன்றி ஏசப்பா, என் ஆண்டவரை காரியங்கள் இந்த கடன் இன்னும் அடைக்கப்படலை, நன்றி ஏசப்பா, நீங்கள் இதிலெல்லாம் ஒரு அற்புதம் செய்ய போறீங்களே, நன்றி ஏசப்பா. நீங்கள் சொன்னால் நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆள், நீங்கள் தான் வித்தியாசமான ஆட்கள், நீங்கள் தான் பாருங்க நித்திய ஜீவனுக்கென்று நாம் நியமிக்கப்பட்டவர்கள். எங்க எபிரேயர் அடுத்த வசனம், அடுத்த ஸ்லைட். எபிரேயர் 12:28 ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்களேன். உங்க எல்லாருக்கும் முடிச்சு போகும்போது ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பேப்பர் தரப்போறேன். அந்த பேப்பர், ஏன்னா இங்க சொல்றதுக்கு டைம் இல்லை, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போனால் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால உங்க கையில ஒரு பேப்பர் தருவாங்க. நீங்க அந்த பேப்பர்ல உள்ள ஒவ்வொரு பக்கத்தையா நீங்க தெளிவா வாசிச்சீங்கன்னா தெரியும். நீங்களும் நானும் எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டு இங்க வந்திருக்கோம்னா, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதற்காக. இந்த உலகத்துல கொஞ்சம் வருஷம் வாழுவோம், இந்த சரீரம் கொஞ்ச நாள் இருக்கும், ஆண்டவர் அதுக்குள்ள வரப்போகிறாரு. சரியா? வரப்போகிற நாட்கள் சமீபம் ஆயிடுச்சு. ஒரு நாள் என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கால் பண்ணா. நம்ம பேசிட்டு இருக்கோக்குள்ள அவன் பையன் கொடுங்கம்மா ஃபோனன்னு வாங்கினான் பாருங்க. உடனே அவ ஃபோனை கொடுத்தோன்னே, ஏய் குட, அவன் எத்தனை தடவை கேட்கறான் அப்படின்னு சொன்னா அவ கொடுத்தோன்னே அவன் ஃபோனை வாங்கிட்டு என்ன தெரியுமா சொன்னான்? நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள், லூக்கா 12:40 சொன்னான். பயந்தே போயிட்டேனா. ஆட, யூகேஜி படிக்கிற பிள்ளைய பாரு. அப்படிதான் உங்களுக்கு நிறைய சத்தம் கேட்டுட்டே இருக்கு வந்த நேரத்துல இருந்து. நீங்க கேட்கிற சத்தத்துக்கு ஹேவ் டு ஒபே. சரிதானா? நீங்க நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், நீங்க ஆயத்தமா இருக்கணும். அதனாலதான் உங்களை தெரிந்தெடுத்து இங்க வந்தார். உலகத்தோட உலகமா ஓடுற தண்ணியில ஓடுற மீனா, செத்து போன மீனா போறதுக்கு இல்லை. இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியில நீங்களும் உங்கள் கணவரும் உங்கள் பிள்ளைகளும் உங்க தெருவும் உங்க மாநிலமும் உங்க மாவட்டமும் எதிர்நீச்சல் போட்டு பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்து அதுல என்ன போட்டிருக்கு பாருங்க, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி. நாம் இங்க பாக்குற ராஜ்யமெல்லாம் அழிஞ்சு போயிரும், அசைஞ்சு போயிரும். ஆனா நீங்களும் நானும் போக போற இடம் எது? அசைவில்லாத ராஜ்யம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அசைவில்லாத ராஜ்யம். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தர். நீங்களும் நானும் போற இடம் அசைவில்லாத ராஜ்யம், அழியாத ராஜ்யம். உங்களுக்கு எனக்கு ஏசப்பா ஒரு கிரீடம் தர போறாங்க, அழிவில்லாத கிரீடம். அதுக்கு நீங்களும் போனோம், உங்க வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லா பெண்களும் போனோம், உங்க குடும்பமும் போனோம்னா இந்த தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். எல்லாருக்கும் வீட்டில் வேலை, சமைக்கணும். நான் 3:30 மணிக்கு குழம்பு வச்சு வேக வேகமாக சாப்பாடு கொடுத்து 3:40 எல்லாரையும் சாப்பிட வச்சு 4 காலுக்கு கிளம்பி அடிச்சு பிடிச்சி ஓடும். எப்படினாலும் நம்ம தான் வீட்டில் சமைக்கணும், குழம்பு வைக்கணும், எல்லா வேலையும் நமக்கு இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஆமென். அதை பத்தி தானே எல்லா விளக்கங்களும் இந்த பேப்பர்ல இருக்கும். ஸோ நீங்களும் நானும் உலகத்தாரை போல வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அடுத்த ஸ்லைட் போலாமா? நீங்களும் நானும், நோவாவும் அவங்க குடும்பமும் பேழையில காக்கப்பட்டுச்சா? நோவாவும் 8 பேர் மாத்திரம் பேழையில காக்கப்பட்டாங்களா? அது மாதிரி நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமும் காத்து கொள்ளணும். இதுக்காக ஆண்டவர் நம்மளை எப்ப தெரிந்து கொண்டார் அப்படின்னா 2 வார்த்தை சொல்றேன் பாருங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பாடுனாங்கல்ல, சிஸ்டர் பாடினாங்கல்ல பாட்டு, தாயின் கருவில உருவாக முன்னமே உங்களை என்னை தெரிந்தெடுத்து வச்சிருக்காரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ தெரிஞ்சுக்கிட்டாரு? உங்களை கூட்டத்துக்கு கூப்பிட்டவங்க இன்னைக்கு கூப்பிட்டுருப்பாங்க, நேற்று கூப்பிட்டுருப்பாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒரு வாரத்துமா வந்துகிட்டே இருக்கும். ஆனா உங்களை இந்த இடத்துல கூட்டி வச்சிருக்கிற தேவன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே தெரிந்திருக்கிறார். ஆமென்.
ஆமென். இன்னொரு வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே. ஆமென் சொல்லுவீங்களா? உலக தோற்றம், கையில உலகம் மாதிரி காட்டி சொல்லுங்க பார்க்கலாம். உலக தோற்றத்துக்கு முன்னே. ஆமென். வயிறு மாதிரி ஆக்ஷன் பண்ணி காட்டுங்க பார்க்கலாம். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே. எப்ப தெரிந்து கொண்டாரு உங்களை அப்படி கேட்டா என்ன சொல்லணும்? தாயின் கருவில உருவாகும் முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே. அற்புதம், அடையாளம், முற்றிலும், முழுவதும். நிறைய ஆக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பார்க்கும்போது ஆக்ஷன் ஞாபகம் வருதா? என்ன பார்க்கும்போது 8ஆம் நம்பர் ஞாபகம் வருதா? மறக்கவே கூடாது, சரியா? அதற்காக தான் நம்ம எதுக்காக நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, அடுத்த ஸ்லைட்ல நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. கனி மாதிரி, பழம் மாதிரி ஆக்ஷன் வைங்க பார்க்கலாம். கிரேப்ஸ் மாதிரி வைங்க பார்ப்போம். கிரேப்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு பழமா தொங்கும், கிரேப்ஸ்ல கொத்தா தொங்கும். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. உங்களை என்ன ஏசப்பா கிரேப்ஸ் செடியில அந்த கொடியா வச்சிருக்காரு. செடியோட கூட நீங்க ஒட்டிக்கிட்டா போதும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். எதுக்காக உங்களை தெரிந்தெடுத்திருக்காரா? கனி கொடுக்கறதுக்கு தெரிஞ்சிருக்காரு. என்ன கனி கொடுக்கணும், என்ன பழம் கொடுக்கணும்னா, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இன்னையிலிருந்து இந்த இடத்துல வந்திருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல போறேன். எந்த காரியத்திலும் நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்குது. தொடர்ந்து 5 ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒண்ணுமே ஜோமன்ல வரலன்னா பரவாயில்லங்க, உங்க வாயில உதடுகளின் கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். சரிதானா? நீங்க போய் நற்கனி கொடுக்கணும், மற்றவங்களுக்கு நற்கிரியை செய்யணும். அதுக்கு முன்னாடி நீங்களும் நானும் நம்முடைய நாவை சரியா பாதுகாத்து ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா நீங்க சொல்ல சொல்ல ஆதி கால அப்போஸ்தல திருச்சபை நாங்க பாத்தீங்களா, அழகா நீங்க ஸ்தோத்திரத்தை விதைக்க 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 உங்க வீட்டுல ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்க இருக்க நீங்க ஸ்தோத்திரம் பண்றத பாக்குற எந்த இடத்துலயும் பிசாசு வரவே மாட்டான். பிசாசுக்கு ஒரு வாடை பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பேருக்கு சென்ட் ஸ்மெல் பிடிக்காது, நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஸ்மெல் பிடிக்காது. அதே போல பிசாசுக்கு ஒரு வாடை பிடிக்கவே பிடிக்காது. என்ன வாடைன்னு சொல்லி தரட்டா? இந்த பைபிள் படிக்கிற ஒரு ஆளுடைய வாடையே பிடிக்காது. ஆமென். நான் அதனால எப்பவுமே பக்கத்திலே வச்சுக்கிடுவேன். ஏன்னா என் வாடை உனக்கு பிடிக்க கூடாது. பிசாசு, who are you devil, who are you to smell me, get out of my room. நீங்களும் நான் இந்த வசனத்தை ஸ்மெல் பண்ண 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 உங்களை ஸ்மெல் பண்ணா பிசாசுக்கும் அப்படின்னு ஒமட்டும். ஆமென், ஆமென். அப்போ உங்க வாயில ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஆவியில நிறைஞ்சு நீங்க ஜெபிக்க ஜெபிக்க நீங்க கொஞ்சம் கனி கொடுக்க மாட்டீங்க. இந்த கர்மேல் ஏஜி சபைக்கு வந்த நீங்கள் தெருவெல்லாம் போய் தெரு தெருவாய் என் இயேசுவின் நாமம் முழங்கணுமேன்னு உங்களை மிகுந்த கனி கொடுக்குறவங்களா வச்சிருவாங்க. ஆமென். அப்ப கனி கொடுக்க. அடுத்து என்ன பாருங்க, கடைசியா முடிக்கலாம். எதுக்காக தெரிந்து கொண்டார் பாருங்களேன். இந்த செடிக்கு யார் தண்ணி ஊத்துவா அப்படின்னு கேட்டா, ஏசாயா 27:3 சொல்லியிருக்கு, கர்த்தராகிய நானே காப்பாற்றுறேன். ஏசப்பா உங்களுக்கு இவ்வளவு நேரம் தண்ணி ஊத்திட்டே இருக்காங்களா? நான் ஜீவ தண்ணீர் நீரேன்னு பாடினேன். உங்களுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கா இல்ல தாகமா இருக்கா? தாகமா வந்தோம், ஆனா வார்த்தையை கேட்டுட்டே இருக்கோம்ல. சோ ஜீவ தண்ணீரை ஆண்டவர் தருவார். அடுத்தது பாருங்களேன், உங்க வாயில 2 கொரிந்தியர் 1:22 ஆவி என்னும் அச்சாரத்தை வச்சு உங்களை தெரிந்தெடுத்திருக்கார். சரியா? நம்மள எல்லாரும் எதற்கு தெரிந்தெடுத்திருக்காருன்னா, ஒரு தோட்டம் எப்படி இருக்கும், தோட்டம் எப்படி இருக்கும், நீட்டா அழகா ஒவ்வொரு செடியா வச்சிருப்பாங்க, அப்படிதானா? நம்ம எல்லாரையும் உன்னத பாட்டு 4:12 சொல்லியிருக்கு, நம்ம எல்லாரும் அடைக்கப்பட்ட தோட்டமும் முத்திரிக்கப்பட்ட கிணறும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுமா இருக்கிறோமா. சரியா? நம்ம தான் நீரூற்று. நமக்கு அப்படித்தானே பொங்கி பொங்கி கோவமா வருது. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் கிளம்பலையா அப்படின்னு பொங்கி தான் நான் 2 பேரையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். நமக்கு ரொம்ப பொங்கும்ல. நம்மளாம் பென்ஷன் பார்ட்டிகளா இருக்கிறதுக்கு முன்னாடி டென்ஷன் பார்ட்டிகளா இருக்கிறோம். ரொம்ப பொங்கி பொங்கி வருதுல்ல, வருதுலா, கோவம் வருதுலா, அடிக்கடி வருதுலா. ஆனா இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஜீவ தண்ணீர் பொங்கிக்கிட்டே இருக்கணும். ஆமால, எவரு மாதிரி யாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வலியுதே. உங்களுக்கு எனக்கு இந்த ஆலயத்துக்கு கூட்டு வந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்திருக்காரு. உங்களை என்னை மறைவுக்குள்ள வச்சிருக்காரு. உங்களுக்காக ஜெபம், இன்னைக்கு உங்க எல்லார் பேரையும் வாங்கினாங்க பாருங்க. உங்க எல்லாரையும் தேவன் மறைவுக்குள்ள கொண்டு வந்துட்டார். உங்க பேரை சொல்லி ஒவ்வொரு நாளும் பெண்கள் ஜெபிக்க போறாங்க. இன்னையிலேருந்து நீங்க ஒரு ஷெல்டருக்குள்ள வந்துட்டீங்க. ஆமென். உங்க பேரை எழுதி நீங்க இங்க கொடுத்துட்டு போயிருவீங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க ஆளை போல வந்திருப்பீங்க, போயிருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லாரு, அம்மா நீ அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ள வந்துட்டமா, மறைவு கட்டப்பட்ட
இடத்துக்குள்ள வந்துட்டேம்மா, உன்னை நான் முத்திரை போட்டுட்டேம்மா. ஆமென். ஆவி என்னும் அச்சாரத்தை உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். சரிதானா? ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக அழைக்கப்பட்டவர். இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, இந்த புண்ணியத்தை போய் வெளியே சொல்லணும். சரிதானா? எத்தனை பேர் இன்னைக்கு நான் கேட்டதை பக்கத்துல சொல்லுவேன்னு சொல்றீங்க? புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டார். என்னைய புண்ணியமா உயிரோட குடும்பமா நிறுத்தி வச்சிருக்காரு. இந்த புண்ணியத்தை எல்லாம் மருத்துவமனைகள் அறிவிக்கிறோம். நான் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு என் ஜீவன் பெரிய புண்ணியமா தெரிஞ்சு, இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப புண்ணியமா தெரிஞ்சுட்டு, அதனால நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா உங்களை என்னையும் வச்சிருக்கார். நீங்களோட இந்த கூட்டத்துக்கு வர்றது நின்று போயிடக்கூடாது. உங்கள் பிள்ளைகள், உங்கள் சந்ததியும் இந்த இயேசுவை சேவிக்கணும். சரிதானா? நமக்கு நேரம் அதிகமாயிருச்சு. உங்க கையில இந்த பேப்பர் கொடுப்பாங்க. இதுல நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தை எப்படி சுதந்திரிக்கணும், இந்த தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, இல்லை ஏசப்பா பிரசங்கம் பண்ணும்போது அப்படிதான் பண்ணாங்க. தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கு, முதலாவது அவருடைய நீதியை, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்னாங்க. அதே போல் உங்கள் கையில் தர்ற பேப்பரை யாரும் நீங்கள் தூர போட்டுற வேண்டாம். தயவாக ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் படிங்க. அதே போல் கட்டாயமாக நீங்கள் பைபிளை வாசிக்கணும். சரிதானா? உங்கள் வலது கைக்கு ஒன்று, இடது கைக்கு ஒன்று இப்போ தருவாங்க. யாராவது இருந்தால் வாலண்டியர்ஸ் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு கொடுக்கலாம். சரியா? கண்களை மூடலாமா? இருக்கிற இடத்துல அப்படி கண்களை மூடி அப்படி கொஞ்சம் எளிமை நிற்கிறீங்களா? எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? கடைசி ஸ்லைட் சம்மரியாக இருக்கும், அதை போடுங்க. இன்னைக்கு எதற்காக உங்களை தெரிந்து கொண்டார்? ஏன் இங்கே வந்தீங்க? நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நீங்கள் கனி கொடுக்க போறீங்க. ஏசப்பாவோட புண்ணியங்களை அறிவிக்க போறீங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உங்களை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டார். நீங்க பரிசுத்தமுள்ளவர்களாகும்படி தெரிந்து கொண்டார். நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் முடிஞ்சிரும். ஆனா கடைசியில் நம்ம போய் சேர வேண்டிய இடம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனுக்கென்று உங்களை என்னை நியமித்து தெரிந்து கொண்டு இந்த இடத்துல கூட்டு வந்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க இன்னைக்கு தான் ஏசப்பாவை கேட்குற ஆளா இருக்கலாம். சொல்லுங்க, ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க. இந்த இயேசு எனக்காக நீங்க சிலுவையில மரித்தீரே, இந்த இயேசுவை நான் நம்புறேன். புதுசா வந்திருக்கிற எல்லாரும் அப்படி சொல்லுவீங்களா? இந்த இயேசு எனக்கு வேணும். இந்த வார்த்தையை நான் கேட்கும்போது, இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் உங்க கூட பேசிட்டே இருந்தது போல இருந்துச்சு பாருங்க. இதுதான் இந்த பைபிள். இன்னிலிருந்து இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்க கூட பேசிக்கிட்டே இருப்பார். உங்களை இந்த மோட்ச கரையில சேர்க்கிற வரைக்கும் உங்களை விடவே மாட்டார். உங்களை இந்த மறைவுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். உங்களை இந்த முத்திரைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். உங்களை மட்டும் இல்லைங்க, உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாவா இங்க கூட்டிட்டு வரலங்க. உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட அக்காவா மட்டும் கூட்டிட்டு வரலங்க. உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியை உருவாக்குகிற ஒருவராய் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுவீங்களா? ஆண்டவரே, என்னை கொண்டு ஒரு சந்ததி இந்த தேசத்துல உருவாகட்டும். சொல்லுங்க, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணா, நான் இன்றைக்கு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட நபரா, ஆமென், இந்த புண்ணியத்தை நான் அறிவிப்பேன். சொல்லுவீங்களா? அப்படி கனி கொடுப்பேன், நான் கனி கொடுப்பேன். என்னை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிற ஆண்டவருடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். முழுவதும் பரிசுத்தமாக்குகிற கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுவீங்களா? ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதாவது அந்தரங்க பாவங்கள், குறைவுகள், குற்றங்கள் ஆவியானவர் நிறைய பேருக்கு உணர்த்துறாரு. வாயில தான் பிரச்சனையே, உங்க வாயில தான் பிரச்சனையே. இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கு முடிவு உங்க வாயில தான் இருக்கு. உங்க வாயில தான் இருக்குது. இந்த பகைஞனையும் பள்ளிக்காரனையும் அடக்கி போட உங்க வாயில தான் இந்த பலனை வச்சிருக்கிறாருங்க. இன்னைக்கு சொல்லுங்க, இந்த வாயில வசனத்தை வைப்பேன், வாயில ஆவியில நிறைஞ்ச அந்நிய பாஷையில ஜோம் பண்ணுவேன். அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது நீங்க ஆவியில நிறைஞ்சு நீங்க ஜெபிக்காம இருந்தீங்கன்னா இந்த சபையில நீங்க நிக்க முடியாது, இந்த உலகத்துல நீங்க வாழ முடியாது. குறைஞ்சதுதான் 1/2 மணி நேரம்னு சொல்றேன். சொல்லுங்க, இந்த நாள்ல இருந்து இந்த வசனத்தை என் வாயில வைப்பேன், நான் ஆவியில நிறைந்து ஜெபிப்பேன். சொல்லுங்க, நான் நித்திய ஜீவனுக்கு என்று காக்கப்படுவேன். ஆமென். அப்பா பிதாவே, எங்களை தாழ்த்துறோம்ப்பா. உடைய பிள்ளைகள் என்னென்ன கஷ்டத்தோடு பாரத்தோடு வந்தாங்களோ, இந்த 8ஆம் தேதியில நீங்க நிறைய கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஒரு வார்த்தை மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிருங்கப்பா. நீங்க பேசுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போது பிள்ளைகளோடு பேசுங்கப்பா. ஆமென். எல்லா கவலைகள் பாரங்கள் நீங்கி போகட்டும். நாங்க அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் அறிக்கை எடுக்கிறோம். ஆமென், ஆமென். இந்த ஜனம் முழுவதையும் நித்திய ஜீவனுக்கு என்று காத்துக்கொள்ளும். இன்னைக்கு புதுசா வந்த அத்தனை பேரும் இந்த சபையில நிலைத்திருக்க உதவி செய்யும். நீங்காத ஒவ்வொரு வாரம் இந்த இடத்துல நடக்கிற ஆராதனைக்கு வர உதவி செய்யுங்கப்பா. உங்க கையில எடுத்துட்டு போற இந்த வேத வார்த்தையை நன்றாய் படிக்க உதவி செய்யுங்க. இந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஊழியக்கார பிள்ளைகள் 2 பேரும் இந்த கரத்துல தருகிறோம். பாஸ்டர் தருகிறோம், முழு குடும்பத்தையும் தருகிறோம். இந்த நாள் முதல் இந்த இடத்துல இருந்து பிறக்கிற ஆவியான, ஜீவனான, வல்லமையான, அக்கினியான, பட்டயமான வசனங்கள் இந்த ஏரியால இருக்கிற, இந்த ஊர்ல இருக்கிற, இந்த நாட்டில் இருக்கிற அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கடந்து போகட்டும். புண்ணியங்களை அறிவிக்கும்படி இன்னும் இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க.
இந்த நாள் நிகழ்ச்சிகளை கடந்து கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒரு சந்ததி எங்களை கொண்டு அவரை சேவிக்கட்டும். நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் வாழட்டும். எங்களை தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. God bless you.